आदिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अध्यापयन्ति स्वोच्छिष्ठायां स्रजनिकलितं या भलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमितं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் இந்த சம்சாரிகளுடைய உஜ்ஜீவனத்திற்காக வேதங்களையெல்லாம் வெளியிட்டருளினான். அனைத்து வேதங்களும் சாஸ்திரங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. எம்பெருமானுடைய சாசனம் கட்டளை, அதுதான் இந்த வேதங்கள், வேத விதிகள், வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த உலகத்திலே நாம் பிறக்கிறோம். நம்முடைய புண்ணிய பாபரூபமான கர்மாவை அனுசரித்து அவரவர்கள் பல பிறவிகளை எடுக்கிறோம். அந்தந்த பிறவிகளிலிருந்து நாம் இத்தை கடந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைய வேண்டும் என்னால் அப்போ அதற்கு இந்த சாஸ்திரங்களை கடைபிடிக்க வேண்டும். பெருமானுடைய விருப்பம் தானே இந்த கட்டளைகள். அவர் இந்த ஜீவாத்மா இன்னென்னபடி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விருப்பங்களைத்தான் சாஸ்திரங்கள், வேதங்கள் நமக்கு விளக்குகின்றன. அப்போ சத்தியம் வத, தர்மஞ்சர என்றெல்லாம் நிறைய தெரிவிக்கிறார். உண்மையே பேசு, உண்மையாக நடப்பாய், தர்மத்தை கடைபிடிப்பாய் என்று இப்படி பல விதிகள், வேத வாக்கியங்கள் நமக்கு இதையெல்லாம் அறிவிக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை நாம் நன்கு கடைபிடித்து அதை நன்கு புரிந்து கொண்டு கடைபிடித்து உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும். ஆனால் மாறாக இந்த உலகத்தில் நாம் பிறவி எடுக்கக்கூடிய அனைவருமே என்ன செய்து விடுகிறோம்னா, சாஸ்திரங்களை மறந்து நாம் இந்த உடலினுடைய சுகதுக்கங்களையே பெரிதாக எண்ணி உடலுக்கு எது பிடிக்குமோ அதையே நம்முடைய முக்கிய புருஷார்த்தம், பயன் என்று கொண்டு அதற்கே முயற்சிகளை செய்கிறோம். சரியான ஞானத்தை பெறாமல், ஞானத்திற்கேற்ப அனுஷ்டானமும் இல்லாமல் தாழ்ந்த விஷயமான அறிவையே பெற்று அறிவின்மையோடு அஜ்ஞானத்தோடு சுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டவர்களை எப்படி திருத்துவது என்று எம்பெருமான் பார்த்தான். நம்ம திருத்துவதற்காகத்தான் சாஸ்திரங்களை கொடுத்தான். ஆனால் சாஸ்திரங்களை நாம் நன்கு கற்று அதில் இருக்கும்படி நாம் வாழ்கிறோமா, நடக்கிறோமா என்றால் யாரும் அந்த சாஸ்திரங்களை படித்து பின்பற்றுவதாக தெரியவில்லை. பல காரணங்கள். வேதங்கள்னு சொன்னால் அனந்தாவை வேதாகா என்று எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு வேதங்கள், வேத பாகங்கள், வேத விதிகள் நிறைய அமைந்திருக்கின்றன. அத்தனை வேதங்களையும் ஒருவன் படித்து அது நன்கு புரிந்து கொள்ள முடியுமா என்றால் மிகவும் சிரமம். மேலும் அது பெரிய செறிவான வடமொழியிலே அமைந்திருக்கக்கூடிய வேதங்கள். அப்போ அந்த வடமொழி வேதங்களை முதல்ல கற்பதற்கே நல்ல ஆற்றல், அறிவு வேண்டும். கற்ற பிற்பாடு அதனுடைய பொருளை நன்கு உணர வேண்டும். மேலெழுந்த வாரியா வேதத்தை கற்பது, அத்தியனம் செய்வது, அதற்கே பல வருஷங்கள் படிக்கும். நல்ல ஆற்றல், அறிவு வேண்டும். அதற்கு கற்ற பிற்பாடு அதனுடைய பொருளை ஆழ்ந்து சிந்தித்து நோக்கி அந்த பொருளை கடைபிடிக்க வேண்டும் என்னால் அதுவும் இன்னும் பல வருஷங்கள் பிடிக்கும். அதனால இப்படி பல சிரமங்கள். மேலும் இந்த வேத வாக்கியங்கள்ல பல முரண்பாடுகள் வேற இருக்கும். ஒரு சில இடங்கள்ல ஒரு மாதிரி சொல்லும், மற்றொரு இடத்துல மற்றொரு மாதிரி சொல்லும். இந்த மாதிரி யாரும் முரண்பாடுகள் இருக்கிற சமயத்துல அதையெல்லாம் நாம் சரியாக களைந்து அர்த்தத்தை நிர்ணயிப்பதுங்கிறது மிகவும் சிரமம். ஆக இந்த வேத வாக்கியங்களுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய பல முரண்பாடுகளை நீக்கி சரியா வேதங்கள் இன்ன அர்த்தத்தை தான் நமக்கு தெரிவிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் சிரமம். இப்படி பலவிதமான சிரமங்கள் இருப்பதினாலே அனைத்து வேத வாக்கியங்களையும் நன்கு கற்று உணருதல் என்பது நம்மால் ஆகக்கூடிய காரியமாக இல்லை.
அதனாலே பெருமாள் பார்த்தார், சரி இப்படி பல முகமாக இருக்கக்கூடிய இந்த வேதங்களை சுருக்கமாக சாரமாக வெளியிடுவோம் என்பதற்காக தானே நரனுமாய் நாராயணனுமாக அவதாரம் செய்து பதரிகாசிரமத்திலே சிறந்த அந்த திருமந்திரம் என்கிற அஷ்டாட்சர மகாமந்திரத்தை வெளியிட்டருளினான். ஓம்கார பிரபவோ வேதாகா என்று வேதங்கள் எல்லாம் ஓம்ங்கிற பிரணவத்திலிருந்து தான் வெளிவந்தனமாம். அந்த ஓம்காரத்தையே முதலாக கொண்டதாய் அதனுடைய விவரணமாகவே திருவஷ்டாட்சர மகாமந்திரம் விளங்குகிறது. அனைத்து அர்த்தங்களும் இதில் அடங்கி இருக்கக்கூடியது. அதனால இதற்கு திருமந்திரத்திற்கு என்ன திருநாமம்னா, இதுதான் பிரதம ரகசியம். ரகசியத்திரயத்துக்குள்ளே முதல் ரகசியமாய் திருமந்திரம் என்னே கொண்டாடப்படுகிறது. மற்ற மந்திரங்களெல்லாம் வெறும் மந்திரம், இது திருமந்திரம் என்றால் உயர்ந்ததாய் மந்திர ராஜா என்று ராஜாவாகவே கொண்டாடப்படுகிறது. மந்திரங்களுக்குள்ளே அரசன் என்ற பெருமை கொண்டிருப்பது திருமந்திரம். இந்த திருமந்திர மகாமந்திரத்தினுடைய பொருளை நாம் புரிந்து கொண்டால் அப்போ சாஸ்திரங்களுடைய அத்தனை சாரத்தையும் நாம் தெரிந்து கொண்டதாக ஆகிவிடுவோம். அதனால தான் எம்பெருமான் சரி ரொம்ப வளவளான இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்களை சுருக்கமாக சொல்லுவோம் என்பதற்காக பதரிகாசிரமத்திலே தானே நரநாராயண அவதாரம் செய்து திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். இந்த திருமந்திரம் தான் தன்னிடத்திலே அனைத்து அர்த்தங்களையும் கொண்டிருக்கிறதாம். அறிய வேண்டிய அர்த்தங்களெல்லாம் இதுக்குள்ளே உண்டு என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி சகல வேத சாரமாக இருப்பது இந்த திருமந்திரம். இதே போலத்தான் மகாபாரதம் ரொம்ப வளவளான்னு 1,00,000 ஸ்லோகங்களுக்கு மேலே அமைந்திருக்கிறது. அதனுடைய சாரம் என்னன்னா, துக்தம் கீதாமிருதம் மகத் பாரதே பகவத்கீதா என்று கொண்டாடுகிறார்கள். மகாபாரதம் அத்தனை ஸ்லோகங்களையும் சலிச்சு பார்த்தால் அதில் நமக்கு தேறிய சாரமான ஸ்லோகங்கள் கருத்துகள் எவைனா அதுதான் பகவத்கீதை என்ன. அந்த சாஸ்திரம் 700 ஸ்லோகங்கள் கண்ணனம்பெருமான் தாமே சோதிவாய் திறந்து அருளி செய்ததான உயர்ந்த சாஸ்திரம் பகவத்கீதை என்று கொண்டாடப்படக்கூடிய சாஸ்திரம். சரி, அது ஒரு சாரம். அதுவும் 700 ஸ்லோகங்கள் இருக்கே சுவாமி, அவ்வளவு தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் சரி வேண்டாம். அதையும் இன்னும் சலித்து பார்த்தால் சஹஸ்ரநாமம் என்கிற உயர்ந்த ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அந்த அத்தியாயம் கிட்டும். அதுவே அந்த பகவத்கீதையினுடைய சாரம் என்று சொல்லலாம். ஏன்னா கீதாத் ஐகாஷ்ட தஷ்சனஹா என்று இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய பெருமையை பராசர பட்டர் விவரிக்கும் பொழுது அவர் தெரிவிக்கிறார். பல காரணங்கள் இதற்கு பெருமை சேர்க்கிறது. அதில் முக்கியமானது பகவத்கீதையில் கண்ணனம்பெருமான் பக்தி யோகத்தை விதித்தாரே. நம்பெருமான் தன்னிடத்தில் பக்தி செய்வது தான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு வழின்னு உபதேசித்தார். அந்த பக்தியை நாம் எப்படி கடைபிடிப்பது, எப்படி பக்தியை வளர்த்து கொள்ளுவது? நம்பெருமானிடத்தில் அன்பு காதலை பெருக்க வேண்டும், வளர்க்க வேண்டும்னா அதற்கு எது எளிமையான வழின்னா, கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதஹ கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத் என்று தர்மபுத்திரன் பீஷ்மரை கேட்க, ஏஷமே சர்வதர்மானா தர்மோ அதிகதமோ மதஹா பவித்ராணாம் ச பவித்ரம் மங்களானாம் ச மங்களம். அனைத்துமாக இருக்கக்கூடிய பிரம்மம் கேசவன் கண்ணன், இவரை நம்முடைய வாயாலே துதித்தால் இவருடைய நாமங்கள், அந்த நாமங்கள்லாம் யானி நாமானி கௌனானி என்று அவருடைய குணங்களை வெளிப்படுத்துவது. ரிஷிபிகி பரிகீதானி, அனைத்து ரிஷிகளும் பெருப்பெருத்த ரிஷிகள் பிரம்ம ஞானிகள் அவர்கள் எந்தெந்த உபனிஷத்தையெல்லாம் இந்த உலகத்துக்கு உபதேசித்தார்களோ அவர்களே தங்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு எதை கை கொண்டிருக்கிறார்கள்னா இந்த கண்ணனுடைய நாமங்களைத்தான் அவர்களும் வாய் புலற்றுகிறார்களாம். உபனிஷத்தை கொடுத்து விட்டார். ஒரு ரிஷி கேனோபனிஷத்து கொடுத்தார், ஒரு ரிஷி ஈஷாவாஸ்யங்கிற உபனிஷத் கொடுத்தார், ஒரு ரிஷி முண்டகோபனிஷத் கொடுத்தார். சுவாமி அவ்வளவு பெரிய உபனிஷத்தை கொடுத்திருக்காரே, அவர் தனக்கு உஜ்ஜீவனத்துக்கு எதை கை கொண்டிருக்கிறார்? தினப்படி அவர் என்ன இந்த உபனிஷத்தை சொல்லி கொண்டிருப்பாரான்னா இல்லையா. ரிஷிபிகி பரிகீதானி என்று இந்த ரிஷிகள் எல்லாம் கண்ணனுடைய நாமங்களை வாயார சொல்லி சொல்லியே பாடுவார்களாம். அப்ப கண்ணனுடைய நாமங்கள் தான் இருக்கிறதுலேயே மிகவும் சிறந்ததுன்னு ரிஷிகளே கை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாமத்தை தானி வக்ஷ்யாமி பூத்தையே என்று மீண்டும் உனக்கு உபதேசிக்கிறேன் கேள் என்று தர்மபுத்திரனுக்கு பீஷ்மர் உபதேசிக்க தொடங்கி விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரகான்னு தொடங்கி சாதித்தார். அப்ப சஹஸ்ரநாமம் அது இந்த மகாபாரதத்துக்கே சாரம் என்று கொள்ளலாம். சரி சுவாமி, சஹஸ்ரநாமம் கூட 1000 நாமங்கள் இருக்கே, அந்த 1000ஐயும் என்னால் சொல்ல முடியாதே. கேனோபாயேன லகுணா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்டியத்தே பண்டிதை நித்யம் ஸ்ரோதுமிச்சாம் யஹம் பிரபோ என்று பார்வதியானவள் தன்னுடைய நாதனான பரமசிவனிடத்தில் கேட்கிறாள். 1000 நாமங்களை சொல்லுவது கூட கலியுகத்தில் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பக்தர்களால் சொல்லி முடிக்க முடியாது போல இருக்கிற. பக்தர்கள்னா யாரோ சாதாரண பாமர ஜனங்களானா பட்டியத்தே பண்டிதைஹி நித்யம், நல்ல பண்டிதர்கள் சிறந்த வித்வான்கள் அவர்கள் கூட இந்த 1000 நாமங்களையும் தினப்படி சொல்லி அனுபவித்தல் என்பது முடியாத காரியம். ஏன் சுவாமி நம்மால முடியாது, பண்டிதர்களால கூட முடியாதா என்றால் ஆமாம்,
பிரம்மத்தை எவ்வளவுன்னு அறிந்து கொள்ளுவதற்கு பண்டிதர்களாலேயும் முடியாது, பாமர ஜனங்களாலேயும் முடியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. அவருடைய பெருமை இவ்வளவு பட்டதுன்னு முழுமையாக அனுபவித்து முடிப்பதற்கு பகவானாலேயே முடியாது. தன்னுடைய பெருமையை தனக்கே முழுமையாக அறியாதவர் அவர்பான். அப்ப அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை முழுவதுமாக ஒருத்தன் அனுபவிக்க முடியுமா என்றால் முடியாதே. வேதங்களே ஒரு ஆனந்தம்ங்கிற ஒரு குணத்தை நான் அளவுபடுத்தி சொல்லுகிறேன். பரமாத்மாவுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்று தொடங்கி அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அளக்கிறேன்னு தொடங்கித்து மனுஷ்யானந்தம், மனுஷ்ய கந்தர்வர்களுடைய ஆனந்தம், தேவகந்தர்வர்களுடைய ஆனந்தம், இப்படி வரிசையை அடுக்கி கொண்டு போய் இந்திரன், அதே மாதிரி ப்ரஹஸ்பதி, பிரஜாபதி, பிரம்மா, சதுர்முக பிரம்மாவினுடைய ஆனந்தம் வரைக்கும் போய் அந்த ஆனந்தத்தை போல 100 மடங்கு ஆனந்தம் பரமாத்மாவுக்கு ஆனந்தம் அமைந்திருக்குமான்னு எட்டி தொட பார்த்தது. ஆனால் இல்லவே இல்லை, அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ கீழ்ப்படியில் இருக்குன்னு மீண்டும் அங்கிருந்து திரும்பி விட்டனவாம். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சஹா. மனசால கூட அந்த எம்பெருமானுடைய ஆனந்தம் இவ்வளவு பட்டது என்ன அறிய முடியாதுன்னு வேதங்களே திரும்பி விட்டன. அப்ப வேதத்தை கற்றுணர்ந்த பண்டிதர்களால மட்டும் எப்படி அத்தனை நாமங்களையும் முழுமையாக அனுபவிக்க முடியும்? அப்ப பண்டிதர்களாலேயும் இதை முழுமையாக அனுபவிக்க முடியாது. கேட்கவே வேண்டாம், சாதாரண பாமர ஜனங்களால முழுவதுமா சொல்லுவதுங்கிறதும் இயலாது. அப்ப இவர்களுக்கு லகுவா ரொம்ப சுலபமா இந்த 1000 நாமங்களையும் சொல்லுவதற்கு வழி உண்டா என்று கேட்க, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ஸ்ரீராமநாமம், ராமங்கிற அந்த 2 அக்ஷரங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த நாமத்தை சொன்னால் அதுவே 1000 நாமங்களுக்கும் சமம் என்று தெரிவித்தார். அப்ப மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகங்களுக்கு சாரம் கீதைன்னு பார்த்தோம். சரி, கீதையும் ரொம்ப பெருசா இருக்கே, அதனுடைய சாரம் சஹஸ்ரநாமம்னு பார்த்தோம். அதுவும் ரொம்ப 1000 நாமங்கள் கொண்டிருக்கிறதே, அதற்கு சாரம் உண்டான்னா 2 எழுத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய ராமநாமம் அனைத்துக்கும் சாரம். அப்ப மகாபாரதம் முழுவதுக்கும் சாரம் ராமன்னு சொல்லி முடிச்சுடலாமா? இதே மாதிரி அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களுடைய சாரம் திருமந்திரம்ங்கிற 8 எழுத்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த ரகசிய மந்திரம். அதைத்தான் ஆச்சாரியர்கள் எல்லாம் பேணி பேணி உபதேசித்தனர். சரி, வெறும் திருமந்திரம் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, இது வேதங்களுக்கு மிகவும் பிடித்தது திருமந்திரம். அடுத்தது ஆச்சாரியனுக்கு பிடித்ததுன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதே மாதிரி ஆச்சாரியர்களுக்கு பிடித்தது, பகவானுக்கு பிடித்தது, வேத வேத்யனான எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது ஒரு ரகசியம், வேதங்கள் சாஸ்திரங்களுக்கு மிகவும் பிடித்தது ஒரு ரகசியம், சரி, ஆச்சாரியர்களுக்கு மிகவும் பிடித்தது ஒரு ரகசியம். இப்படி 3 ரகசியங்களை சேர்த்து ரகசியத்ரயம் என்று தானே ஆச்சாரியர் நமக்கு உபதேசிக்கிறார். ஒரு சிஷ்யனானவன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரியனை அடைந்து உபதேசம் பெறுகிற பொழுது ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து ரகசியத்ரயத்தையும் உபதேசிக்கிறார். அப்ப 3 ரகசியங்கள் இந்த சம்பிரதாயத்துக்கே ரொம்ப அடித்தளமாய் அமைந்திருப்பது, அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரமாக அமைந்திருப்பது. அதுல இதை எப்படி பார்க்கணும்னா, அனைத்து வேதங்களுக்கும் சாரம் திருமந்திரம். ஆனா அது ரொம்ப சின்னதா இருக்கே சுவாமி, 8 எழுத்துகள் தானே இருக்கு. அப்ப அதுல பல பொருள்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை எப்படி புரிந்து கொள்ளுவது? அதற்கு துணை செய்வதற்காகத்தான் கூட 2 ரகசியங்கள் அது சேர்ந்திருக்கிறது. அப்ப திருமந்திரத்தினுடைய விவரணமாகத்தான் மேலே இருக்கக்கூடிய மற்ற 2 ரகசியங்கள் துவய மகாமந்திரம், சரமஸ்லோகம் என்ன மீதி இருக்கக்கூடிய 2 ரகசியங்கள். திருமந்திரம் பிரதம ரகசியம், அதனுடைய விவரணமாகத்தான் துவய மகாமந்திரம், சரமஸ்லோகம் என்று இந்த 2ம் அமைந்திருக்கிறது. இதுல சாஸ்திரங்களுக்கு மிகவும் பிடித்தது, வேதங்கள் மிகவும் ஆதரித்தது எதுன்னா அது திருமந்திரம். ஆனால் எம்பெருமான் எதை மிகவும் ஆதரிக்கிறார்னா பகவத்கீதையில தாமே சோதிவாய் திறந்து உபதேசித்த சரமஸ்லோகம் 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகத்திலே இதற்கு மேல் இல்லை என்று சொல்லக்கூடியதான ரொம்ப உயர்ந்த அந்த முடிவான உபாயத்தை தெரிவிக்கிறார். அனைத்து தர்மங்களையும் விடு அர்ஜுனா, அவைகளுக்கு தர்மம் என்கிற பெயரே கிடையாது. அந்த தர்மத்திற்கு எல்லாம் தர்மம்ங்கிற பெயரே என்னால் தானே ஏற்பட்டது. நான் தான் இந்த காரியங்கள் எல்லாம் விதித்து உன்னை செய் என்று விதித்திருக்கிறேன். இதை செய்தால் சந்தோஷப்படுபவனும் நான் தான். இதற்கு தர்மம்னு ஏன் பெயர் வந்ததுன்னா, நான் அந்த காரியத்தை செய்தால் மகிழ்வதினாலே தான் அதற்கு தர்மம் என்றே பெயர். ஆகவே அந்த காரியங்களை தர்மம் என்கிற புத்தியோடு செய்யாதே, இந்த காரியங்களை வெறுமனே எனக்கு உபச்சாரம், இதெல்லாம் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததுங்கிற காரியத்துக்காக செய்கிறேன். ஆனால் சாட்சாத்து தர்மம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று தர்மம்ங்கிற அந்த சொல்லிற்கு நேரடியாக
யார் அர்த்தமாவார்னா அது பரமாத்மா கண்ணன். அப்ப கண்ணனையே சித்த தர்மமாக கொண்டு அனைத்தையும் விடு, உன் முயற்சியினால நான் அடைகிறேன், கிடையவே கிடையாது, என்னுடைய முயற்சி சாதனம் அன்று என்று அனைத்தையும் துறந்து பரமாத்மாவினுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றுதல், இதை கண்ணன் விதிக்கிறான். அப்ப அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அப்படி என்னை பற்றினாய் என்றால் அனைத்து கர்மங்களிலிருந்து உன்னை நீக்கி நான் மேலான அந்த வைகுந்தத்தை அடையும்படி செய்கிறேன், என்னோடு உன்னை சேர்த்து அனுபவத்தை கொடுக்கிறேன்னு தெரிவிக்கிறார். அப்ப கண்ணனுக்கு மிகவும் பிடித்தது தாமே உபதேசித்ததான சரம ஸ்லோகம் என்று கொள்ளலாமா? அப்ப சாஸ்திரங்கள்னால மிகவும் ஆதரிக்கப்பட்டது திருமந்திரம், கண்ணனாலேயே மிகவும் விரும்பப்பட்டது சரமஸ்லோகம். நடுவில் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, கண்ணனையே கீதாச்சாரியன்னு கொண்டாடுகிறோம். அந்த கீதையை தள்ளி ஆச்சாரிய சப்தத்தை எடுத்துக்கொண்டால் பல ஆச்சாரியர்கள். கண்ணனே கீதையில என்ன தெரிவிக்கிறார்? என்னிடத்துல அர்ஜுனா நீ இத்தனை உபதேசத்தையும் பெற்றுவிட்டாய், ஆனா இப்படி நேர ஒருத்தனிடத்துல போய் உபதேசம் பெறுவதுங்கிறத ஒரு எளிய காரியம் அல்ல. ஏன்னா ஒரு குருவினிடத்துல அடிபணிந்து, ஆச்சாரியனிடத்துல அடிபணிந்து அர்த்தங்களை உபதேசத்தை பெற வேண்டுமாம். அவரை சுத்தி சூழ்ந்து நிறைய தொண்டுகளை செய்து அவர் எப்பொழுது சந்தோஷிப்பாரோ பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. நேர ஒரு குருகுலத்தில் போய் சேர்ந்து ஆச்சாரியனை அடைந்து பல தொண்டுகளை செய்து அவர் என்று மகிழறாரோ சந்தோஷிக்கிறாரோ அப்ப அர்த்தங்களை உபதேசிப்பார். பொறுத்திருந்து கேட்க வேண்டும். ஆனால் யுத்த களத்தில் நீ என்னிடத்துல கேட்டா என்பதனாலே உன்னிடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யம் அன்பினாலே அனைத்தையும் உபதேசித்தேன் என்றுதான் தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாரியர்களுக்கு எவ்வளவு பெருமை! அந்த ஆச்சாரியர்களாலே மிகவும் விரும்பப்பட்ட ரகசியம் அதுதான் துவய மகாமந்திரம், மந்திர ரத்னம் என்னே கொண்டாடப்படக்கூடியதான உயர்ந்த ரகசியம் மந்திர ரத்னம். என்ன மந்திரங்களுக்குள்ளே ரத்னம் போன்னு இருப்பது இந்த துவய மந்திரமா. இதற்கு முன்னாடி பார்த்த திருமந்திரம்ங்கிறது மந்திர ராஜம், மந்திரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறது. ரெண்டுத்துல எதுக்கு சுவாமி பெருமை? மந்திரத்துக்குள்ள அரசனா இருக்கிறதுக்கு பெருமையா, இல்ல மந்திரங்களுக்குள்ள ரத்னமா இருப்பதற்கு பெருமையான்னா? அரசனும் ரத்னத்தை தானே விரும்புகிறார். இப்ப ராஜா ரத்னத்தை விரும்புகிறாரா, ரத்னம் ராஜாவை விரும்புகிறதான்னு கேட்டா உலகத்துல ராஜாவானவர் தான் ரத்னத்தினுடைய பெருமையை பார்த்து இதை தானே மகிழ்ந்து நன்னா அனுபவித்து அதை கழுத்துல மாட்டிக்கொண்டு அனுபவிக்கலாமான்னு பார்ப்பார். இல்லை ரொம்ப வசத்தியா இருந்ததுன்னா தன்னுடைய மனைவி பத்தினிக்கு கழுத்துல ஆபரணமா பண்ணி போட்டு தினப்படி பார்த்து அனுபவிக்கிறார். அப்ப ராஜாவுக்கே மிகவும் எதுல விருப்பம் அதிகரிக்கிறது? ரத்னத்துக்கு. ஆனா ரத்ன வாயத்தினது எனக்கு ராஜாவை பிடிக்கும் சொல்லவே சொல்லாதே. அப்ப ராஜாவாலையும் மிகவும் விரும்பக்கூடியது ரத்னம். அப்படிப்பட்ட மந்திர ரத்னத்திற்கு எத்தனையோ பெருமை. திருமந்திரத்துல வியக்தமாக இல்லாத பிராட்டி சம்பந்தம், ஸ்ரீ மகாலட்சுமியோடு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விட்டு பிரியாத சம்பந்தம் இந்த துவய மகாமந்திரத்துல முதல் வரியில அமைந்திருக்கிறது, இரண்டாவது வரியில அமைந்திருக்கிறது. பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட்டே எம்பெருமானை பற்ற வேண்டும். மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு கொண்டே பெருமானை பற்ற வேண்டும். தனித்து எம்பெருமானிடத்துல சரணாகதி கூடவே கூடாது. ஆக அதை ஸ்பஷ்டமாக விளக்கக்கூடியதுதான் இந்த துவய மகாமந்திரம். எம்பெருமானை பற்றும் பொழுது பிராட்டி சன்னதி மிகவும் அவசியம். மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும். சரி, பற்றின பிற்பாடு தொண்டு கைங்கரியம் செய்யும் வேளையிலும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணனுக்கே தொண்டு தவிர தனித்த நாராயணனுக்கு கைங்கரியம் அல்ல என்பதையும் இந்த துவய மகாமந்திரம் ஸ்பஷ்டமாக வெளியிடுகிறது. இப்ப சரம ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் கண்ணன் தன்னுடைய திருவுள்ளத்தை தொட்டு தன் திருமேனியை தொட்டு சொல்லுகிறார், அனைத்தையும் விடு, என்னை பற்று, மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே பற்றுங்கிறார். அப்ப தன்னோடு கூட பிராட்டி இருக்கிறார்னு வியக்தமா தெரிவிக்கிறாரா? மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய என்னை பற்றுன்னு சொல்லலையே, என்னை பற்றுன்னு சொல்லுகிறார். அப்ப அங்க வெளிப்படையா பிராட்டி சம்பந்தம் காணப்படலை. சரி, ரெண்டாவது வரியில அகம், நானே உன்னுடைய பாபங்களை எல்லாம் போக்குகிறேன்னு தெரிவிக்கிறார். அங்கும் நான்கிற சொல்லல பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய நான் வெளிப்படையாக சொல்லலை. அப்ப திருமந்திரத்திலையும் சரமஸ்லோகத்திலையும் பிராட்டி சம்பந்தம் வியக்தமாக வெளிப்படையாக இல்லை. அத்தை ரொம்ப ஸ்பஷ்டமா ரெண்டு வரியிலையும் பூர்வவாக்கியம் உத்தரவாக்கியம் இரண்டுத்திலையும் ஸ்பஷ்டமாக வெளியிட்டிருப்பது துவய மகாமந்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். இந்த துவயத்தையே நம்முடைய ஆச்சாரியர்கள் மிகவும் ஆதரிப்பார்களாம். அடிக்கடி தங்கள் சிஷ்யர்களுக்கு தங்களுக்கு ஆனந்தம் அதிகரித்ததுன்னா உடனே எத்தை இவர்கள் வழங்குவார்கள்? ரத்னத்தை வழங்குவார்கள். ஒரு அரசனிடத்துல போய் நல்ல செய்தி சொல்றோம், யாரோ ஒருத்தர் வர, ராஜா உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா உடனே ராஜா தான் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ரத்னஹாரத்தை எடுத்து இந்தான்னு கொடுப்பறா. பல நாடகங்கள்ல சினிமாலெல்லாம் பார்த்துருப்போமே. அந்த மாதிரி இப்ப ஆச்சாரியர்கள் எல்லாம் பரம பூஜ்யர்கள், பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியர்கள், அவர்களே ராஜா, எதிராஜாங்கிறோம். அப்ப சக்கரவர்த்திகளாகத்தானே நம்முடைய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடத்துல நாம போய் நல்ல செய்தி சொன்னால் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படாகிற போல நாம தொண்டுகளை செய்தால்
இவர்கள் மகிழ்ந்து எந்த ரத்னத்தை கொடுப்பார்கள்னா அதுதான் துவய மகாமந்திரம்ங்கிற இந்த மந்திர ரத்னத்தையே நமக்கு பொற்கிழியாக கொடுத்தருளுவர்கள். மேலக்கோட்டையில எழுந்தருள் இருந்தார் எம்பெருமானார். இங்கிருந்து 12 வருஷம் ஸ்ரீரங்கத்தை விட்டு பிரிந்து அங்கு போய் எழுந்தருளி இருந்தார். அப்போ 12வது வருஷத்துல இங்கிருந்து செய்தி போறது, மாறொன்னில்லா மாருதி சிறியாண்டான் என்னும் ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலிருந்து அங்கு சென்று எம்பெருமானார் இங்கு எழுந்தருளி இருக்கிறாருங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டார். மீண்டும் அவர் திருவரங்கத்துக்கு வரணுமே. இங்க அந்த அரசன் அவன் அழிந்து போனான். அடுத்து மீண்டும் வேறொருவர் பதவி ஏற்றுக்கொண்டார். இப்போ ராஜ்யம் எல்லாம் நன்னா இருக்கு, எந்த ஆபத்தும் இல்லை. மீண்டும் திருவரங்கத்துக்கு எழுந்தருள வேண்டும். இங்க எல்லா கைங்கரியங்களையும் பழைய நிலைமையை போல எம்பெருமானார் ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்காக இவ்வாச்சாரியர் அங்கு சென்று அனைத்து செய்திகளையும் சொன்னார். கேட்ட எம்பெருமானார் மிகவும் மகிழ்ந்து, இந்தாரும் நமக்கு ஒரு தடவை துவயத்தை உபதேசிக்கிறேன் என்ன அங்கு அருகே அழைத்து அவருக்கு துவயத்தை உபதேசித்தார் என்றால் அப்ப எவ்வளவு பிரியம் இருக்க வேண்டும். தனக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டதுன்னா ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசிப்பது இந்த துவய மகாமந்திரம். இந்த மந்திரத்துல மந்திரத்தையே மறைத்து போவர்களாம். அர்த்தத்தை மறைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரகசியத்திரயத்தை ரொம்ப ஓஹோன்னு இந்த மாதிரி ஒளிபெருக்கி வச்சு அப்படியெல்லாம் உபதேசிக்க கூடாது. ஆச்சார இடத்துல போனா கர்ண மூலம் காது மூலமாகத்தான் இப்படி மறைத்து கொண்டு உபதேசிப்பார். அவரும் செவி வழியே பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் ரகசியத்திரயத்தையும் உபதேசிப்பார்கள். அதுல என்ன எடுத்து பிரதம ரகசியமா இருக்கக்கூடிய திருமந்திரம் இப்போ ஓஹோன்னு எல்லா இடத்துலையும் பரவிடுது. எல்லா ஒளிபெருக்கிலையும் அதுக்குன்னு தனியா ஒரு உபகரணம் வச்சு 108 தடவை ஜபிக்கணுமா, அது தானே ஜபிச்சு விடுறது. நாம ஜபம் பண்றதெல்லாம் போய் ஏதோ அந்தந்த ஒரு கருவிகளையே இதற்கு வச்சு விட்டா அப்ப அது ஜபம் பண்ணி அது மோட்சத்துக்கு போறதா? நாம தானே அதை பண்ணி அதுல மிகுந்த ஆதரத்தோடு எம்பெருமான இடத்துல பக்தியை வளர்த்து கொண்டால் நமக்கு முக்தி கிட்டுமா? ஏதோ ஒரு கருவி வாயோயாமல் இதை சொல்லி கொண்டிருக்கிறதுன்னா அதனாலலாம் எந்த லாபமும் இல்லை. நாம அதுல அன்பை வளர்த்து கொண்டு ஞானத்தோடு அதை உபதேசித்து அதான் உபதேசத்தை பெற்று ஜபம் பண்ணால்தான் அப்பதான் எம்பெருமானுக்கு ஆனந்தம் அதிகரிக்கிறது. அப்ப இந்த மந்திரம் திருமந்திரம் எல்லாருக்கும் பரவிடுத்து. அதனுடைய 8 எழுத்துகள் இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஆனா துவயம்னு சொன்னா இன்னும் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. அது என்ன துவயம் துவயம் துவயம்னா அது தனியா அந்த மந்திரத்தையே மறைத்து யாருக்கும் வெளியிடாமல் போற்றி பாதுகாக்கிறார்களாம் ஆச்சாரியர்கள். தனித்து தங்களுடைய அந்தரங்கமான சிஷ்யர்களுக்குத்தான் உபதேசிப்பர்கள். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருப்பது துவய மகாமந்திரம். வேதாந்தாச்சாரியர் தெரிவிக்கிறார், ந வேதாந்தாத்து சாஸ்திரம் ந மதுமதனஹா தத்துவம் அகிலம். அதே மாதிரி ந சத்வாத்து ஆரோக்கியம் ந துவயவச்சனதா க்ஷேமகரணம். இன்னத்துல இன்னது சிறந்தது. ந வேதாந்தாத்து சாஸ்திரம், சாஸ்திரங்களுக்குள்ளே பல சாஸ்திரமே இல்லை, வேதாந்தம் ஒண்ணுதான் சாஸ்திரம். வேதாந்தத்தோடு நிகரா இன்னொரு சாஸ்திரம் உண்டான்னா கிடையாது. அப்ப வேதாந்தம் உபனிஷத்துக்களை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு சாஸ்திரம் என்பதே கிடையாது. அதைத்தான சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருச்சிய புஜமுஜ்யதே ந வேதாது சாஸ்திரம் ந கேசவாது பரம் தெய்வம். கேசவனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை, வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இல்லை என்று தினப்படி அந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கிறோமே. ஆக வேதாந்தங்கள் உயர்ந்த சாஸ்திரங்கள், அதற்கு நிகரா மற்றொரு சாஸ்திரம் இல்லை. ந மதுமதனஹா தத்துவம் அகிலம். மது மதனஹானா நன்கு அமிர்தத்தை கடைந்து எடுத்தவர். திருப்பார்கடலை கடைந்து வங்கக்கடல் கடைந்த மாதவன் பாசுரத்துல தெரிவிக்கிறாள். அப்ப அந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்த எம்பெருமான் தான் உயர்ந்த தத்துவம். இவரை காட்டிலும் பரதத்துவம் பரமாத்மா என்று மற்றொரு தத்துவம் கிடையாது. அப்ப வேதாந்தத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இல்லை. அந்த வேதாந்தங்களினாலே உயர்ந்த தத்துவம் என்று பேசப்படுபவன் எந்த தெய்வம்னா அது திருமால். யாரொருவன் திருப்பார்கடலையை கடைந்து அதுல அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தானோ, மேலும் அமுதில் வரும் பெண்ணமுதான மகாலட்சுமி பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலேயே ஏற்றுக்கொண்டானோ, அப்படிப்பட்ட மதுமதனான அந்த எம்பெருமான காட்டிலும் உயர்ந்த தத்துவம் மற்றொன்றில்லை என்று தெரிவித்தார். அதற்கப்புறம் சத்வகுணத்தை காட்டிலும் ஆரோக்கியம் கொடுப்பது மற்றொன்று இல்லையா. சாத்விகமா இருப்பது, சத்வகுணத்தோடு இருப்பது, சத்வகுணத்தை நிறைய வளர்த்து கொள்ளுவது, இதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நாம எது ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு அப்பப்போ சத்து மாவு கஞ்சி சாப்பிடலாமா, சத்து ஊசி போட்டுக்கலாமா, சத்து மாத்திரை சாப்பிடலாமா, என்னென்னமோ கேட்டு நமக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம், இன்ன காய்கறி அன்ன பழம் இதை சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு தேடின்னு இருக்கோமே. சத்வகுணம் இருக்கக்கூடிய பொருள்களோடு இருந்தால் அதுவே நமக்கு சிறந்த ஆரோக்கியம். வேதங்கள்ல நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்களை செய்தல், விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆகாரங்களை உண்டால் அதுவே சாத்விகமான ஒரு தன்மையை நமக்கு வளர்த்து கொடுக்கும். அப்ப சத்வகுணத்தை காட்டிலும் உயர்ந்த ஆரோக்கியத்தை கொடுப்பது மற்றொன்று இல்லை என்று தெரிவித்தவர், ஆத்மாவுக்கு எது சுவாமி நன்மையை கொடுக்கும்? துவயவச்சனதா ந க்ஷேமகரணம். தேகத்துக்கு உடலுக்கு சத்வகுணம் நல்லது பண்ணும், ஆனா உடலுக்கு மட்டும் நன்மை பண்ணா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே.
ஆத்மாவுக்கு நன்மை அளிக்க வேண்டும். நாம் யார்? நாம் வெறும் உடலா? உடலை காட்டிலும் வேறுபட்டா இருக்கக்கூடிய எனக்கு ஆத்மாவுக்கு ஏதேனும் நன்மை உண்டானா துவயத்தை காட்டிலும் மேம்பட்டதான நன்மை கொடுப்பது மற்றொன்றில்லை என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த துவய மந்திரத்தை தான் ஆழ்வார்கள் பலவிடங்களிலே உபதேசித்தார்கள். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து என்ன அந்த திருமாலை பாசுரத்தில் ஒரு பாசுரத்திலேயே இந்த துவய மந்திரத்தினுடைய பொருளை தொண்டரடிப்படி ஆழ்வார் விவரித்தார். நம்மாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர். அவர் 20 பாசுரங்கள்ல வெளிப்படுத்தினார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணின்னு தொடங்கக்கூடிய 3ஆம் பத்திலே 3வது பதிகம். இது துவயத்தினுடைய உத்தர வாக்கியம். எம்பெருமானிடத்துல எல்லா கைங்கரியங்களும் வேண்டும்னு பிரார்த்திக்கிறோமே, இந்த கைங்கரிய பிரார்த்தனை இதை 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி ஒழிவில் காலம்ங்கிற 11 பாசுரம் 10 பாசுரங்கள் 11 பாசுரங்கள் கொண்ட ஒரு பதிகத்துல வெளியிட்டார். அடுத்து உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்ன அந்த பதிகம் 6ஆம் பத்தினுடைய 10வது திருவாய்மொழி 10வது பதிகம். அதுல இந்த துவயத்தினுடைய பூர்வ வாக்கியம் எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்து நீரே உபாயமாக இருக்கிறீர், உம்முடைய திருவடிகளே கதி என்று பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறார். அப்ப அது பூர்வ வாக்கியத்தினுடைய விவரணம். அப்ப துவய விவரணமாக 2 பதிகங்கள் 22 பாசுரங்களை சமர்ப்பித்தார் நம்மாழ்வார். இவர் 2 பதிகங்கள்ல வெளியிட்டார் நம்மாழ்வார், ஒரே பாசுரத்துல வெளியிட்டார் தொண்டரடிப்படி ஆழ்வார். ஆனால் நாம் இப்ப அனுபவிக்கக்கூடிய திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல கோதை நாச்சியார் 2 பாசுரங்கள்ல இந்த துவய மந்திரத்தை விவரிக்கிறார். அதுதான் திருப்பாவையினுடைய 28வது பாசுரம், திருப்பாவையினுடைய 29வது பாசுரம். 28ல எம்பெருமானிடத்துல சரணாகதி, அது துவயத்தினுடைய பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தம். அடுத்து 29ல துவயத்தினுடைய உத்தர வாக்கியம் கைங்கரிய பிரார்த்தனை. இது 29வது பாசுரத்தில் அமைத்திருக்கிறாள். இன்றைய நாள் பாசுரம்னு பார்த்தால் அது 29வது பாசுரம். ஆனால் நாம் இன்னும் 28வது பாசுரத்தையே இன்னும் அனுபவிக்கலையே. சரணாகதி செய்த பிற்பாடுதானே எம்பெருமானிடத்துல கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும். அப்போ அந்த சரணாகதி எப்படி ஆண்டாள் நாச்சியார் செய்கிறாள் என்பதை தான் இப்போ 28வது பாசுரத்தில் நாம் அனுபவிக்க கூடியுள்ளோம். திருப்பாவையினுடைய 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னும் இல்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். என்ன ஆச்சரியமான பாசுரம். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாசுரத்தில் தெரிவித்தாளா? நாராயணன் அவர்தான் நமக்கு பறையை கொடுப்பார் நாங்கள் தெரிவித்து விட்டார். சரி சுவாமி, ஞானம் ஏற்பட்டது, நமக்கு கைங்கரியத்தை யார் வழங்குவார்கள்னா நாராயணன் தான் வழங்குவார். தெரிஞ்சுட்டா நமக்கு கிடைச்சிடுமா? சரணாகதி பண்ணினாதானே கொடுப்பார். அந்த சரணாகதியத்தான் இங்க தெரிவிக்கிறார்கள். இறைவா நீ தாராய் பறை. நாம பிரார்த்திக்கணும். புருஷார்த்தம்னு சொன்னால் நம்மாலே பிரார்த்திக்கப்பட வேண்டும். இவன் பிரார்த்திக்கணும். இந்த ஜீவாத்மா தம் மனசாலே இது வேண்டும்னு விரும்பணும். விருப்பத்தோடு மட்டுமல்லாமல் உக்தி வாயாலையும் அத்தை பிரார்த்திக்க வேண்டும். ஏன்னா நெடுநாளாக இவனத்தை பிரார்த்திக்காமல் உலக விஷயங்களையே பிரார்த்தித்து கொண்டு வந்தானா. எனக்கு நல்ல செல்வம் வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், என்ன உலகத்துல எதோ வேண்டும்னு கேட்டான். அப்பெல்லாம் வாய் நிறைய அதையே பிரார்த்தித்தானா. இப்படிப்பட்ட வாயால இவன் என்று என்னையே கேட்கப் போகிறான்னு பெருமாள் ரொம்ப துடிப்போடு காத்து கொண்டிருந்தார். அதனால இப்போ அவரை பற்றின அந்த ஞானம் நமக்கு ஏற்பட்ட பிற்பாடு இப்ப ரொம்ப ஆர்வத்தோடு துடிப்போடு பெருமானை இதுவரைக்கும் காலத்தை கழித்து விட்டேன், கண்ட விஷயங்கள் உண்டிய உடைய உகந்து ஓடும் என்று எதோ விஷயங்கள்ல ஈடுபட்டேன், இப்ப இதெல்லாம் வேண்டாம், உம்முடைய திருவடியே வேண்டும் என்று இதற்கு முன்னாடி இந்த வாயால எதை பிரார்த்தித்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்து நீரே வேண்டும்னு இந்த வாயால பிரார்த்திக்கணும் என்று எம்பெருமான் ஆசைப்படுகிறான். அதனால தான் வாயாலையும் அத்தை தெரிவிக்கணும், மனசாலையும் இத்தை விரும்பணும். இந்த இரண்டையும் சேர்த்து அறிவிப்பது தான் இந்த சரணாகதி. சரணாகதிங்கிறது என்னன்னா ஒரு அறிவிப்பு. பெருமானிடத்துல நாம ஒரு அறிவிப்பு செய்கிறோம். என்னன்னா, நான் தயாரா இருக்கேன், இத்தனை நாள் ஏதோ தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தேன், இப்போ தேவரீர் அனுகிரகத்தை பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறேன் என்று அத்தை அறிவிப்பது தான் இந்த சரணாகதி. அந்த சரணாகதியைத்தான் இந்த பாசுரத்துல அழகாக விவரிக்கிறார்கள். இறைவா நீ தாராய் பறை, நீ பறைய தருவான்ங்கிறது எனக்கு முன்னமே தெரிந்து விட்டது, ஞானம் ஏற்பட்டது. எதை போல நன்னா படித்தா 100க்கு 100 மதிப்பெண் பெறலாம், அந்த கல்லூரியில இடம் கிடைக்கும், ஞானம் வந்து விட்டது. சுவாமி, இந்த ஞானத்தினாலே எனக்கு 100க்கு 100 வந்துருமா? நான் சிரமப்பட்டு படித்து அந்த பரீட்சையில தேர்வு பெற்று அதுக்கு நன்னா எழுதி நிறைய வாசித்து படித்து சிரமப்பட்டு எழுதி மதிப்பெண் பெற்றால் தானே கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெறும 100க்கு 100 வாங்கினால் கிடைக்கும்ங்கிற அறிவினாலேயே எனக்கு 100க்கு 100 மதிப்பெண் வந்துவிடுமா? இல்லை கல்லூரியில சீட்டு தான் கொடுத்துருவார்களா?
அப்போ அதற்கு வேண்டிய முயற்சியில் நான் ஈடுபடணும். முயற்சி செய்து தேர்வையும் பெற்று அந்த மதிப்பெண் பெற்ற பிற்பாடு தானே அங்கே கிடைக்கும். அதே மாதிரி முதல் பாசுரத்தில் ஞானம் வந்து விட்டது. ஆமாம், நாராயணனே நமக்கே பறை தருவான். நான் என்ன பண்ணணும்? அவருடைய திருவடிகளை பற்ற வேண்டும். இறைவா நீ தாராய் என்று பிரார்த்திக்க வேண்டும், யாச்சிக்க வேண்டும். அதைத்தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார்கள். சரி, இப்படி எம்பெருமான இடத்துல பிரார்த்திக்க வேண்டும்னா நமக்கு ஏதான தகுதி இருக்கிறதா இல்லையா? இப்போ இதற்கு முன் பாசுரங்கள் எல்லாம் எனக்கு சன்மானங்கள் வேண்டும், நோன்புக்கு உபகரணங்கள் வேண்டும் என்னெல்லாம் பிரார்த்தித்தார்கள். மாலே மணிவண்ணாங்கிற பாசுரத்தில் நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி என்று சாமீப்பிய மோட்சம், எம்பெருமானோடு சேர்ந்து மேலான சாமியத்தை அடைகிறான் என்று வேதம் தெரிவித்ததே. அதைத்தான் கோள விளக்கே கொடியே விதானமே பல்லாண்டு இசைப்பாரே என்று வரிசையா உமக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேண்டும், உம்மோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தது மாலே மணிவண்ணா பாசுரத்தில். அது மட்டும் போராது, உமக்கு எவ்வளவு கல்யாண குணங்கள் இருப்பதினால எத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறதோ, இந்த ஜகத்தையெல்லாம் படைப்பதினால உனக்கு எத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறதோ, இந்த ஆனந்தம் அடியேனுக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்தது தான் கூடார வெல்லும் சீர்கிற பாசுரம். அதில் எந்த வேத வாக்கியத்தினுடைய அர்த்தம்னா சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஷ்சிதா என்று சாயுஜ்யமாகிற மோட்சம். பிரம்மத்தோடு விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து அவருடைய அனைத்து கல்யாண குணங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். நம்மையே எம்பெருமான் ஒரு அன்னமாக அனுபவிக்கிறான். அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு என்னையே அவருக்கு ஒரு ஹவிஸாக அன்னமாக சமர்ப்பிக்கிறேன். இதை நன்கு புஜித்த எம்பெருமான் மகிழ்கிறான். அவருடைய புன்சிரிப்பை பார்த்து நான் அவரை அன்னமாக கொண்டு நான் புஜிக்கிறேன். அகமன்னாதஹா அகமன்னாதஹா அகமன்னாதஹான்னு உபனிஷத் தெரிவித்ததே. அப்படிப்பட்ட அர்த்தம் சாயுஜ்யங்கிற மோட்சத்தை தெரிவித்தார். அது 27வது பாசுரம். ரொம்ப நன்னா இருக்கு. 27, 26 சாயுஜ்யம் சாமீப்பியம் மோட்சமெல்லாம் நன்னா இருக்கு. ஆனால் இதற்கு வழி என்ன? அந்த வழிதான் எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுதல். இதை நம்முடைய எந்த முயற்சியினாலும் அடைய முடியாது. நாம் ஏதோ செய்து பெருமானை அடையலாமா? இல்லை பிரதட்சணம் பண்ணா கொடுத்துருவாரா? நிறைய புஷ்பமாக சமர்ப்பிச்சா கொடுத்துருவாரா? இல்லை நிறைய அக்கார அடிச்சு சக்கர பொங்கல் பண்ணி கொடுத்தா கொடுத்துருவாரா? இல்லை நித்தியம் பாராயணங்கள் பண்ணி கொண்டிருந்தா கொடுத்துருவாரான்னா நம்முடைய எந்த முயற்சியினாலையும் கொடுக்க மாட்டார். அவருடைய விருப்பத்தினால தான் கொடுக்கிறார். அவருடைய சந்தோஷம் அவருடைய கிருபையினால மட்டும்தான் கொடுக்கிறார். அப்ப நாம் ஏதானு செய்யணுமா வேண்டாமான்னா ஏதும் செய்ய வேண்டாம். முயற்சி சாதனமாக எத்தையும் செய்ய வேண்டாம். ஆனால் கைங்கரியமாக தொண்டாக அனைத்தையும் செய்யணும். நாமங்கள் சொல்லுகிறோமா, அதையும் ஸ்வயம் பிரயோஜனமாக. இந்த நாக்கு படைத்ததே பெருமானுடைய நாமங்களை சொல்லுவதற்குத்தானே. உலக விஷயங்களை கண்டபடி பேசுவதற்கா? இல்லை எதையோ உண்டு அனுபவிப்பதற்கா நாக்கு கொடுக்கப்பட்டது? இல்லை, எம்பெருமான பேசுவதற்கு. கை கால்லாம் எதுக்கு கொடுத்திருக்குன்னா பெருமானை நோக்கி கை கூப்புவதற்கு 2 கைகள். கால்கள் அவருடைய சன்னதியை நோக்கி நடந்து அவருடைய கோவிலுக்கு சென்று கைங்கரியங்களை செய்வதற்கு கால்கள். இன்னும் நம்முடைய இந்திரியங்களோ நம்முடைய உடலோ எல்லாம் அவருடைய தொண்டுக்காக கொடுக்கப்பட்டது என்கிற அந்த உணர்வோடு தொண்டுகளாக அனைத்தையும் செய்ய வேண்டுமே தவிர எதையும் சாதனமாக செய்வதுங்கிறது கூடவே கூடாது. ஏன்னா அப்பேற்பட்ட பலனுக்கு தகுதியா நம்மால சாதனை செய்ய முடியுமா? அந்த எம்பெருமான அடைய போகிறோம்னா அவருக்கு தகுதியா நம்ம இடத்துல எந்த ஒரு சாதனமும் நம்மால செய்யவே முடியாது. அப்ப அவர் தாமே தம்முடைய கருணையினாலே கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானம் ஏற்பட்டதுன்னா அப்ப உடனே அடுத்து பெருமானிடத்துல சரணாகதி ஏற்படும். அதைத்தான் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார்கள். இப்ப கண்ணன் கேட்கிறார், பெண்களே கோபிகைகளே இடைப்பெண்களே, ரொம்ப அழகா இருக்கு நீங்க கேட்ட அந்த அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம் தான். உங்களிடத்துல ஏதேனும் சாதனம் இருக்கா என்று கேட்கிறார்கள். இவர்கள் ஊராருக்காக ஒரு பறையும் தங்களுக்காக ஒரு பறையும் விரும்புவதாக சொல்லி இருக்கிறார்கள். ஊராருக்கு வேண்டிய பறையை நம்மிடமிருந்து பெற்றும் விட்டார்கள். இனி தங்களுக்கான பறையை கேட்கப் போகிறார்கள் என்பதை அறிந்த இவன், நீங்கள் விரும்பும் பறையை பெற நீங்கள் ஏதேனும் சாதன அனுஷ்டானம் செய்ததுண்டோ? இப்போ சால பெரும்பறை 26வது பாசுரத்தில் கேட்டதை கொடுத்துட்டார் கண்ணன். அடுத்து இப்ப கேட்கக்கூடிய பறை தருதியாகில் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டும், உன்னோடு சேர்ந்து கூடியிருந்து குளிர வேண்டும்னு பிரார்த்தித்தாளே. இந்த பறை ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இப்படி பறைங்கிற சொல்லுக்கு இது கூட பொருளா? சரி பரவாயில்ல, இப்படி புருஷார்த்தமாக என்னையே அனுபவிக்க வேண்டும்ங்கிறது தெரிந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதற்கு ஏதேனும் சாதனம் இருக்கா? உங்களிடத்துல முதல் இல்லாமல் எப்படி பலனை மட்டும் கொடுக்க முடியும்? முதல் இல்லாதார் பலனை இழக்க வேண்டியதானே. நம்ம நிறைய முதலீடு பண்ணி இருந்தா அப்போ முதலீடுக்கு உண்டான வட்டி வரும், வட்டியை வைத்துக்கொண்டு அனுபவிக்கலாம். நான் முதலீடே பண்ணாம எப்படி எனக்கு வட்டி வரும்? அதைத்தான் சுவாமி முதலீடு பண்ணலையேன்னு நான் வருத்தப்படணுமா அப்படின்னா அது ஒரு பெரிய வருத்தமாயிடும். முதலீடு பண்ணி வட்டி வரலன்னா அது ஒரு வருத்தம். என்னிடத்துல நிறைய காசு பணமே இல்லையே, நான் முதலீடே பண்ணலையே, பண்ணியிருந்தா ஒரு வட்டி கிடைத்திருக்குமேன்னு அதற்கு உட்கார்ந்து அழுதால்
அதை மாதிரி தான் இங்கே இருக்கிறது. அப்போ என்னிடத்துல எந்த முதலீடும் கிடையாது, நான் எதுவும் கைமுதல் அற்றவன் என்ன அத்தை விவரிக்கிறார்கள். சாதனத்தை அனுஷ்டிக்காமல் சாத்தியத்தை பெற முடியாது. உலகத்தில் அதுதானே வழக்கம். சாதனத்தை பண்ணாமல் சாத்தியத்தை பெற முடியுமா? நன்னா வாசித்தால்தான் நன்னா உத்தியோகத்துக்கு போக முடியும். நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய செல்வம் வைத்து கொண்டிருந்தால்தான் எதுவுமே கிடைக்கும். ஒரு துணிமணி வாங்கணும்னா கூட காசு செலவழித்தாதானே, அதற்கு சாதனத்தை கொடுத்தாதானே துணிமணி வரும். அப்போ கண்ணனிடத்துல இப்போ இந்த உயர்ந்த அனுபவத்தை பெறப்போகிறோமே, அவரோடு கூடியிருந்து குளிரப் போகிறோமே, இதற்கு நாம் ஏதான சாதனத்தை அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா என்றால் எந்த சாதனமும் நம்ம இடத்துல அனுஷ்டிப்பதற்கு நாம் சக்தியும் இல்லை, நமக்கு அந்த ஆற்றலும் இல்லை, ஞானமும் இல்லை, தகுதியும் இல்லை என்கிறார்கள். எங்களிடத்துல எந்த சாதனம் இருக்கிறது? ஒரு சாதனமும் இல்லை. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறதை இங்கே தெரிவிக்கிறார்களாம். ஒரு சாதனத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பிரகிருதிகளோ நாங்கள். எங்களுடைய உருவத்தை பார்த்து எங்களுடைய ஞானத்தை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஏதும் இல்லாமல் ரொம்ப தயனீயர்களா இரக்கம் காட்டக்கூடிய நிலைகள்ல நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்துட்டு ஏதான சாதனம் இருக்கான்னு கேட்பது எதை போலே? இது ஒன்றும் பொருத்தமாகவே இல்லையே. ஏதும் அறியாதவர்கள், தாழ்ந்தவர்களா இருக்கக்கூடிய எங்களிடத்துல இப்பேற்பட்ட பலனுக்கு ஏதேனும் சாதனம் இருக்கான்னு எங்களை கேட்டால், அப்புறம் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், நாரதர் முதலான ரிஷிகளிடத்துல கேட்டால் அவர்களிடத்துல சாதனம் இருக்கலாம். நாங்கள்லாம் ஆய்ப்பெண்கள், இடைப்பெண்கள், ஏதும் அறியாத சிறுமிகள், எங்களிடத்துல போய் இப்படியெல்லாம் கேட்கிறாயே. ஆச்சாரத்தையும் அறிவையும் பார்த்தாலே உபாய அனுஷ்டானத்துக்கு அயோக்கியர்கள் நாங்கள் என்பதை அறியலாமே. எங்களுடைய நடவடிக்கை, நாங்கள் இருக்கக்கூடிய நிலை எப்படி, எங்களுடைய நடவடிக்கை, ஆச்சாரம், அனுஷ்டானம் இதை பார்த்தாலே இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஞானமே இல்லையே, எந்த உபாயத்தையும் இவர்களால் அனுஷ்டிக்க முடியாதுங்கிறத நீயே அறுதியிடலாமே. இதற்கு மேலே என்ன ஒரு கேள்வி வேற என்று எங்களுடைய குறைவுகளையும் நிரப்பவல்ல நிறைவாளன் என்றோ நீ. அப்போ உங்களிடத்துல ஏதும் இல்லைன்னா என்னாலையும் கொடுக்க முடியாதேன்னு பெருமாள் சொல்லலாம். ஏன்? நீ தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறாயே. எங்களிடத்துல தான் எல்லாத்தினாலையும் குறை இருக்கிறது, எல்லாத்தினாலையும் குறைவுபட்டவர்கள் நாங்கள். ஆனால் இந்த குறையெல்லாம் நிரப்புவதற்காகவன்னோ பரமாத்மாவான நீ உன்னுடைய பெருமையும் பாராமல் இந்த ஆய்குலத்தில் வந்து பிறந்திருக்கிறாய். எங்கேயோ உயர்ந்த இடத்துல எங்கேயோ பிறந்திருக்கலாமே. அப்படி பிறந்திருந்தும் மதுரையை விட்டு துறந்து இந்த கோகுலத்துல தான் இருப்பேன் என்று இங்கு வந்திருக்கிறாய். எங்களை நாடி வந்திருக்கக்கூடிய நீ இப்ப எங்களிடத்துல இது இருக்கிறதா அது இருக்கிறதான்னு கேட்டால், நீ வரும்பொழுது எதை பார்த்து வந்தாய்? இவர்களிடத்துல இந்த தகுதி இருக்கிறதான்னு பார்த்தா வந்தா? அப்ப வந்தவர் பாடி இப்ப தகுதி இருக்கிறதான்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? உங்களுடைய பூர்த்தியில் குறைவிருந்தாலன்றோ நாங்கள் சாதன அனுஷ்டானம் செய்யாமல் இழக்கலாவது. கொடுக்கக்கூடியவனான உனக்கு ஏதேனும் குறை இருந்தால்தான் அப்ப எங்களிடத்துல இதை எதிர்பார்க்கிறாய், இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகப்படுவோம். ஆனால் இப்போ உன்னிடத்துல தான் எந்த குறையும் இல்லையே. அப்படி இருக்கிறச்ச எங்களிடத்துல இதை கேட்பது, எங்களிடத்துல இதை எதிர்பார்ப்பது பொருந்துமோ? எங்களிடத்துல ஏதும் இல்லை. உன்னுடைய கருணை ஒன்றுதான் இருக்கிறது. உன்னுடைய சஜாத்தியனாக பெற்றிருக்கும் இதொன்றே எங்கள் பக்கம் உள்ள கைமுதல். அப்ப எங்கள் குலத்துல நீயாக வந்து பிறந்திருக்கிறாயே, இது ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய இப்ப ஒரே வழி சாதனம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் உடையோம் என்று தெரிவிக்கிறாள் அல்லவா? எங்களுக்கும் ஒரு புண்ணியம் இருக்கு. நாங்கள் செய்து சேர்த்த புண்ணியம் அல்ல, எங்களை நாடி வந்திருக்கக்கூடிய சித்தமான புண்ணியமாக எம்பெருமானே இருக்கிறார். அப்ப நீயே புண்ணியமாக இருக்கிறாய். இத்தையே கொண்டு நாங்கள் விரும்பும் பறையை எங்களுக்கு அளித்தருள வேண்டும். அப்போ இதையே நீ சாதனமாக கொள்ளணும். எதை? உம்மையே நீர் சாதனமாக கொண்டு, சரி சரி இவர்களெல்லாம் என்னையே நாடி வந்திருக்கிறார்கள், நாம கைவிட்டால் இவர்களுக்கு யார் அருள முடியும், நாமே கொடுக்கிறோம் என்று எம்பெருமான் கொடுக்க வேண்டுமா? அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹ அகதிஹி त्वमेव उपाय भूतो मे भव इति प्रार्थनामतिः शरणागतिः इत्युक्ता सा देवेस्मिन् प्रयुज्यताम् என்று இது வேதமே தெரிவிக்கிறது. நாம் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணும் பொழுது எப்படி பண்ணணும்? சுவாமி, நான் ஞானத்தில் நல்ல சிறந்தவன், நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கேன், எல்லாம் நிறைய நன்னா செஞ்சுருக்கேன், அதனால் அருளு என்று கேட்கணுமான்னா, அபராதங்களுக்கெல்லாம் ஒரே கொள்கலமாக நான் இருக்கிறேன். கர்மஜான பக்தி யோகங்களில் துளியும் எனக்கு அன்வயமே இல்லை. வேறு கதியற்றவன், குறைவற்றவனான நீயே எனக்கு உபாயபூதனாக வேண்டும் என்று பிரார்த்திக்கணுமா? நாம் போய் எம்பெருமானத்தில் சரணாகதி செய்யும் பொழுது எனக்கே எல்லாம் இருக்கே அப்படின்னு போய் சரணாகதி செய்தால் அவர் ஏற்கவே மாட்டார். உன்னிடத்துல எல்லாம் இருக்குன்னா அதை செய்து முடித்து என்னிடத்துல வான்னு அனுப்பி விட்டுடுவார். அப்போ என்னிடத்துல ஏதும் இல்லை, அபராதங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடம் நான். நிறைய குற்றங்களை புரிந்திருக்கிறேன், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் தெரிவிக்கிறாரே.
பாவமே செய்து பாவியானேன். எத்தனை இடத்துல ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். எல்லா குற்றங்களும் என்னிடத்துல உண்டு. சூதனாய் கழ்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கனென்னும் வளை உள்பட்டு அழிந்துவேனை என்று பலவிதமாக நான் பாபங்களை புரிந்திருக்கிறேன். அப்போ பாபங்களுக்கெல்லாம் ஒரே இருப்பிடம் நான். விபீஷணன் அப்படித்தான் சொல்லி கொண்டு வந்தான். நான் எவ்வளவு தாழ்ந்தவன் தெரியுமா? உன்னை விட்டு உன்னிடத்துல சீதையை பிரித்த ராவணன் எவ்வளவு கொடுமையானவன், கடுமையானவன். அந்த ராவணனுக்கு நான் தம்பி என்று தன்னுடைய தோஷத்தை முதல்ல வெளியிட்டு கொண்டான். அந்த ராவணன் முதல்ல பிறந்தானே, அவன் எந்த கர்ப்பத்திலிருந்து பிறந்தானோ அந்த கர்ப்பத்திலிருந்து தான் நானும் வெளிவந்தேன். அவனுக்கு பின்னாடி பிறந்திருக்கேன். ஒருவேளை அவனுக்கு முன்னாடி பிறந்திருந்தா கூட அவனுடைய சம்பந்தம் எனக்கு வந்திருக்காது. ஆனா அவனுக்கு பின் பிறந்தவனாக இருப்பதினாலே அவனை விட எனக்கு இன்னும் தோஷம் அதிகம், எனக்கு இன்னும் குற்றம் அதிகம் என்று தன்னிடத்துல இல்லாத குற்றங்களையும் அவன் சேர்த்து தெரிவித்தான் அல்லவா? அதை மாதிரி எம்பெருமானை பற்றும் பொழுது நாம இந்த மாதிரி நம்ம இடத்துல ஏதும் இல்லை என்பதை வெளியிட்டு கொண்டு பெருமானை பற்ற வேண்டும். அதைத்தான் இங்க பல பாசுரங்கள்ல குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகோள் அந்தனமதன்னை ஒழித்திட்டேன் எண்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன். கர்மயோகம் இல்லை, ஞானயோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, ஏதும் இல்லை. ஆனால் உன்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது. உன்னிடத்துல ஒரு அன்பு ஏற்பட்டிருக்கிறது. நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்னும் ஆற்ற கிற்கின்னிலேன். ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே என்று ஆளவந்தாரும் தெரிவித்தார். குலங்களாய 2 ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன் புலன்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனித இலங்கு பாதமன்றி நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே என்று உன்னுடைய திருவடிகள்ல பற்றி இருக்கிறேனே, இதை தவிர வேற எந்த நன்மையும் என்னிடத்துல இல்லைன்னு திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இப்படி ஆழ்வார்களுடைய பல பாசுரங்கள், ஆச்சாரியனுடைய ஸ்தோத்திரங்கள் அனைத்தையும் பார்த்தால் பெருமானிடத்துல சரணாகதி செய்யும் பொழுது என்னிடத்துல அனைத்து குற்றங்களும் உண்டு. நீர் எத்தாலையும் குறைவே இல்லாத பூர்த்தியை கொண்டிருக்கிறீர். அனைத்து கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக நீர் இருக்கிறீர். அப்படி இருக்கிறச்ச அடியேன் உமக்கு சொத்து, இதை பார்த்தே நீர் கொடுத்து விடலாமே. உம்முடைய இயற்கை கருணையினாலேயே எங்களை கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அந்த துவய மந்திரத்திலையும் அதுதான் பிரார்த்திக்கப்படுகிறது. சரணாகதி செய்யப்படும் பொழுது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் தெரிவித்து நான் நீச்சன், மிகவும் தாழ்ந்தவன், உம்முடைய குணங்களை பார்த்து அடியேனை அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் துவய மந்திரத்திலையும். அதையத்தான் இங்க ஆண்டாள் நாச்சியாரும் உபாயாந்தரங்களை கைவிட்டு பகவானையே பற்றுவதற்கு இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறாள். ஏன் அப்படி மற்ற உபாயங்களை பண்ணா என்ன? சாஸ்திரத்துல கர்மயோகம் சொல்லியிருக்கு, ஞான யோகம் சொல்லியிருக்கு, பக்தி யோகம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் செய்தால் என்னன்னா அதற்கு நிறைய தோஷங்கள் இருக்கு. அதற்கு என்ன வேணும்? முதல்ல அவற்றுக்கு அதிகாரிகளும் 3 வகைப்படுவர். ஆழ்வார்களை போன்ற பக்தி பரவசர்கள் அந்த பக்தி பாரவசியமாகிற காரணத்தினாலே உபாயாந்தரங்கள் அடைவுபட அனுஷ்டிக்க மாட்டார்கள். மிகுந்த பக்தியை கொண்டிருக்கிற ஆழ்வார்களுக்கு அதை செய்யவே முடியலையும். ஏன்னா அது தெளிந்து செய்யணும். கர்மயோகம்னு சொன்னா எவ்வளவு தெளிவா இருக்கணும். இன்னென்ன கர்மம், இப்படி ஆச்சமனம், இப்படி பிராணாயாமம், அடுத்து இந்த மந்திரங்களை சொல்லணும், வரிசையா இதற்கடுத்துன்னு இப்படி செய்யணும்னா அதெல்லாம் தெளிந்து செய்ய வேண்டிய கர்மங்கள். ஆனா பக்தியில திளைத்திருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்கு இந்த தெளிவே கிடையாது. காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்ன எம்பெருமான நினைத்த மாத்திரத்திலே அனைத்தும் சிதில அந்த கரணர்களாகி என்னுடைய ஆவியே உருகிறது, என்னுடைய ஆத்மாவே உருகிறதுங்கிற நிலையில அவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களால அதிகமான இந்த காதலினாலே, அன்பினாலே இந்த செயல்களை எல்லாம் செய்வதுங்கிறது அவர்களுக்கு கூடவே முடியல, செய்யவே முடியாமல் போய்விட்டது. சரி, ஆச்சாரியர்களாவது செய்யலாமே என்றால் அவர்களுக்கு அதிகமான ஞானம் இருந்தபடியினாலே நம்முடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா ரொம்ப சொத்து. அனன்யார்க சேஷத்துவம், அனன்யார்க பாரதந்திரியம். அவரை விட்டு பிரியாமல் அவருடைய உடலை போல திருமேனியை போல சேர்ந்திருக்கிறோமா? அப்ப நாம தனித்து முயற்சி செய்ய முடியுமா? நம்முடைய உடல் இருக்கு, என்னுடைய கை கால் இருக்கு. என் விருப்பம் இல்லாமல் என் கை கால் தனியா ஏதேனும் அதுக்கு தனியா காரியம் செய்யுமோ? நான் அசைக்கணும்னு நினைச்சாதான் கை அசைக்கும், நான் நடக்கணும்னு நினைச்சாதானே கால் நடக்கும். அதை மாதிரி பெருமான் அவருக்கே நாம் அற்று தீர்ந்த தொண்டனாக இருக்கிறோம்னா அப்ப அவரா பார்த்து தான் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டுமே தவிர நான் என் முயற்சியினால் அவரை அடைகிறேங்கிறது நம்முடைய காலே தனித்து முயற்சி செய்து நம்மை அடைவது இப்படிலாம் பார்த்ததே இல்லையே. ஆத்மா ஆத்மா விரும்பினால்தான் இந்த இந்திரியங்களோ உடலோ வேலை செய்கிறது. அதே மாதிரி பெருமானுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் ஜீவாத்மாவும் காரியங்களை புரியணும். அப்ப தனித்து இவன் ஏதோ முயற்சிக்கிறான் என்பது சேரவே சேராது. அப்ப இவனுடைய முயற்சியினால எம்பெருமானை அடைவது இவனுடைய ஸ்வரூபத்திற்கு சேராது. நான் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்த அடியவன், அவருடைய விட்டு பிரிக்க முடியாத சொத்து உடலாக இருக்கிறேன்னா அப்ப அவர் எப்ப என்ன நினைத்து என்னை அனுபவிக்கிறாரோ அப்பதான் நான் அவரோடு சேர வேண்டும்.
அவருடைய திருவடிகள் மூலமாகத்தான் அவரை பற்ற வேண்டுமே தவிர நானா தனித்து பல முயற்சிகளை செய்கிறேன் கூடவே கூடாது. அதனால ஆச்சாரியர்களும் உபாயாந்தரங்களை செய்வதில்லை. சரி, நாம ஏன் செய்வதில்லைன்னா நமக்கு ஞானமும் இல்லை, பக்தியும் இல்லை, இரண்டும் இல்லை. ஆச்சாரியர்களுக்கு ஓஹோன்னு ஞானம் இருந்தது, அதனால இது ஸ்வரூபத்திற்கு சேராதுன்னு கைவிட்டனர். சரி, ஆழ்வார்கள்லாம் எல்லை கடந்த பக்தி இருந்தது, இந்த பக்தியில எனக்கு தெளிவே இல்லை, எது கர்மம் எது ஞானம் எது பக்தி இதெல்லாம் புரியவே இல்லை. பெருமானுடைய அழகை பார்த்தாலே ஆரா வமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயேன்னு கரைந்து உருக ஆரம்பித்து விட்டது. இதனாலே என்னால தெளிந்து எதையும் செய்ய முடியவில்லைன்னு அவர்கள் கைவிட்டார்கள். நமக்கு ஞானமும் இல்லை, பக்தியும் இல்லையா, அப்ப அஜ்ஞானம் அசக்தியினாலேயே விட்டுட்டோம். ஞானம் இருப்பதினால் அவர்கள்லாம் விட்டார்கள், பக்தி இருப்பதினால் அவர்கள் விட்டார்கள். எனக்கு ஞானமும் இல்லை, பக்தியும் இல்லை, தெரியவே தெரியாது. தங்களையும் மறந்து மறந்து ஈஸ்வரனையும் மறந்து இழந்தோம் என்கிற இழவும் இன்னிக்கே என்னதானே அவெல்லாம் இருக்கிறோம். பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறோம். யாருக்கான வருத்தம் இருக்கா சுவாமி? எல்லாம் சுகமாக தான் இருக்கும். ஐயோ இன்னும் பெருமானை அடையவில்லையேங்கிற ஒரு துடிப்பு வருத்தம் யாரான ஒருத்தருக்கு இருக்கான்னா உபன்யாசம் சொல்ற அடியனுக்கும் இல்லை, கேட்பவர்கள் யாருக்காவது இருக்கலாம், அடியனுக்கு தெரியாது. ஆனா 100ல் யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம். 100 பேருக்கும் வந்து விட்டதா, 1000 பேருக்கும் வந்து விட்டதா? கண்ணனே அதை கீதையில சொல்றார். 1,00,000ல் ஒருத்தன்தான் பரமாத்மா ஒருவன் இருக்கிறான்னு புரிந்து கொள்ளுகிறான். அப்படி புரிந்து கொண்டவர்கள் 1,00,000ன்னு வைத்து கொண்டால் அதுல ஒருவன் தான் இவரை அடைவதற்கு எது வழின்னு சிந்திக்கிறான். 1,00,000ல் ஒருத்தன் தான் பரமாத்மா இருக்கிறான்னு தெரிந்து கொள்ளுகிறான். தெரிந்து கொண்டவர் பாட அவர் அடைய வேண்டும், அதற்கு ஏதான வழி இருக்கான்னு உடனே சிந்திக்கணுமான்னா 1,00,000ல் இந்த ஒருவன் அதை கூட சிந்திக்கிறது இல்லையா. இப்படி தெரிந்து கொண்டிருப்பவர்களை நிறைய சேர்த்து 1,00,000 பேர் சேர்த்தால் இவர்களுக்குள்ள ஒருத்தன் தான் இப்படி ஒரு வழி கூட இருக்கணுமே, எந்த வழியில இவரை போய் அடைவதுன்னு சிந்திக்கிறான். சரி, சிந்தித்தவர்கள் கடைபிடிக்கிறார்களான்னு பார்த்தா சிந்திச்சுட்டு நிறுத்திடுவார். எப்படின்னா நாமெல்லாம் நிறைய படிக்கிறோம், படித்ததெல்லாம் உடனே கடைபிடிக்கிறோமான்னா இல்லையே. எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் எவ்வளவோ படிக்கிறோம், கல்லூரியில் எவ்வளவோ படிக்கிறோம், உத்தியோகத்தில் இது அத்தனையுமா செயல்படுத்துகிறோம் இல்லையே. அங்கே போனால் எத்தையோ தட்டின்னு இருப்போம், மாதம் 1ஆம் தேதி ஆனால் ஏதோ சம்பளம் வருது, இப்படி போயின்னு இருக்கோம். இப்போ படிப்பதையெல்லாம் செயல்படுத்துகிறோம் இல்லை. இதே மாதிரி 1,00,000ல் யாரோ ஒருவன் எம்பெருமானை அடைவதற்கு வழி இதுன்னு தெரிந்து கொள்ளுகிறானா? தெரிந்து கொண்ட அந்த 1,00,000ல் யாரோ ஒருத்தன் தான் செயல்படுகிறானா? ஓ இந்த வழி இருக்குன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கணும், பெருமானை நாம் அடைந்தே தீருவதுன்னு முயற்சிக்கிறான். சரி, அப்படி முயற்சி செய்தால் அனைவரும் கிட்டி விடுகிறார்களான்னா இப்படி முயற்சி செய்பவர்களை 1,00,000 பேர்னு வைத்தால் ஒருவன் என்னை அடைகிறான்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். அப்ப ரொம்ப அரிது நாம யாரும் அவனை பத்தி தெரிந்து கொள்ளாமல் அஜ்ஞானத்தினாலேயே அவனை விட்டு விலகுகிறோம். அப்ப நாமும் உபாயாந்தரங்களை கடைபிடிப்பதில்லை. அப்ப நமக்கும் வேறு கதி இல்லை, நமக்கு சக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை. அப்ப பெருமானை தவிர வேற யாரையும் உபாயமாக பற்ற முடியாது. சரி, ஆழ்வார்கள்லாம் பற்றலாமேன்னா அவர்களுக்கு பக்தியினுடைய ஊற்றத்தினாலே எது என்னதுன்றதே புரியவில்லை. பெருமானை தவிர வேறு எங்கும் எங்களால் செல்ல முடியாது என்ன அவருடைய திருவடிகளையே சரணாகதியை பண்ணி அவரையே பற்றுகிறார்கள். சரி, ஆச்சாரியர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள், அதனாலேயே மற்றது கூடாது, எம்பெருமானை மட்டும்தான் பற்ற வேண்டும் என்று தெளிந்து அவர்களும் பெருமானை மட்டுமே பற்றுகிறார்கள். ஆக இப்படி உபாயாந்தரங்கள் நமக்கு கூடவே கூடாது. உபாயம்னு சொன்னா அது பகவான் மட்டும்தான். சரி, அவரை உபாயமாக பத்திக்கிறேன், நானும் கூடவே சில செயல்களை செய்கிறேன் என்றால் அதுவும் கூடாது. சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்றில் அரணாகாது. அஞ்சனதன் சேயை முரணழிய கட்டியது வேறொரு கயிறு கொண்டு ஆர்ப்பதன் முன் விட்டபடை போல விடும் என்று அருளாள பெருமாள் எம்பெருமானாருங்கிற ஆச்சாரியர் ஞானசாரத்தில் அருளை செய்கிறார். நாம் எம்பெருமான பற்றி விட்டோம், முழு நம்பிக்கையோடு பற்ற வேண்டும், உயர்ந்த விசுவாசம் இருக்கணும், திடமான உறுதியோடு நம்பிக்கையோடு இவர் நிச்சயம் நம்ம கைவிட மாட்டார்னு பற்றணும். அப்படி பற்றின பிற்பாடு சற்று சந்தேகத்தினாலே கலக்கத்தினாலே கண்டிப்பா கொடுத்துடுவாரா இல்லையான்னு தெரியலையே, நாமும் ஏதானும் சில சாதனத்தை செய்யலாமா, அவருக்கு கைங்கரியமா செய்வதையே ஒரு சாதனமாக ஆக்கி தினப்படி நான் புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன், தினப்படி பால் கொடுக்குறேன், தினப்படி தயிர் கொடுக்குறேன், பழங்களை கொடுக்குறேன், இந்த கோவிலுக்கா நிறைய செல்வத்தை செலவழிச்சு நிறைய கைங்கரியம் பண்றேன், இதெல்லாம் சாதனமா வச்சு பெருமாள் கொடுத்துருவாரான்னு இதெல்லாம் உபாய புத்தியா அனுஷ்டித்தால் பெருமாள் கைவிட்டுடுவார். எப்ப என்னை நம்பாமல் நீயும் உன் முயற்சியில ஈடுபடுகிறாயோ நீ உன் முயற்சியினாலேயே வந்தடை என்று கைவிட்டுடுவாராம். அது எதை போலன்னா பிரம்மாஸ்திரத்தை கொண்டு ஹனுமானை கட்டினார் இந்திரஜித், ராவனுடைய பையன் இந்திரஜித்து. ஹனுமான் அங்க லங்கைக்கு சென்ற பொழுது ஒரே அந்த தோட்டத்தை எல்லாம் அழித்து துவம்சம் செய்தார். அக்ஷயகுமாரன் என்று ராமனுடைய ஒரு குமரனை ஒரு பையனை அவர் முடித்தார். இந்த செய்தியை கேட்டு இந்திரஜித்துக்கு கோபம் வந்து யார் அந்த வானரம் இப்படியெல்லாம் செய்கிறதுன்னு நேரே வந்து பார்த்து அவரோட சண்டையிட்டு இறுதியாக பிரம்மாஸ்திரத்தை போட்டு அந்த ஹனுமானை கட்டி வைத்தாராம்.
இப்படி கட்டின பிற்பாடு கூட இருந்த அந்த ராட்சசர்கள்லாம் பார்த்தா, இத்தனை காலம் ஒரே இந்த வானரம் இவ்வளவு துவம்சம் பண்ணிட்டு இவ்வளவு ரொம்ப அடக்க முடியாம சுத்தி கொண்டிருந்தது. நல்ல வேளை இந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கான். இந்த சமயத்துல இன்னும் நிறைய தாம்பு கயிறு சங்கிலி அதையெல்லாம் போட்டு அவனை ஒரு சுத்தி நல்லா கட்டி வச்சுடுவான். ஏன்னா எங்க அவன் தப்பிச்சுட்டு போயிடுவானோ என்ன. அந்த பிரம்மாஸ்திரத்தை நம்பாமல் தாங்கள் ஏதோ பெரிய சங்கிலி கயிறு இதெல்லாம் வச்சு கட்டணும்னு முன் வந்து கட்டினார்களா. பிரம்மாஸ்திரம் பார்த்தது. பிரம்மாஸ்திரம்னா எப்பேற்பட்டது? சதுர்முகனான பிரம்மா அவனுடைய அருளாலே வந்த அஸ்திரம். அந்த அஸ்திரத்தையே ஒருத்தன் நம்பாமல் அதுக்கு மேல சங்கிலியும் கயிறையும் போட்டு கட்டினால் அது பார்த்து சட்டுன்னு காய்ந்துடுமா. எப்ப என்ன நம்பாமல் நீ இதற்கு மேலேயும் சங்கிலி எல்லாம் போட்டு கட்டுறியோ எனக்கு என்ன பெருமை. ஒரு பெரிய வைத்தியர் இருக்கார், அவரே சொல்லிட்டாருன்னா அதோட கேட்டு நடக்கணும். இல்ல அவர் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சந்தேகப்பட்டு சின்ன வைத்தியர்கள் இப்பதான் மருத்துவத்தை படிக்க தொடங்கி இருக்கிறவர்கள் இவர்களிடத்திலே நான் போறேன்னு சொன்னா பெரிய வைத்தியர் என்ன சொல்லுவார்? நீ அங்கேயே போய்ப்போன்னு கை விட்டுடுவாரு. அதே மாதிரிதான் உயர்ந்த பெரிய அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். அதை நம்பாமல் நான் மேல கயிறை போட்டு கட்டுறேன் சங்கிலியை போட்டு கட்டுறேன்னா பிரம்மாஸ்திரம் பார்ப்போம். நமக்கு இருக்கிற பெருமையை கூட நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் எதுக்கு நான் இவனுக்கு உதவி புரியணும், பேசாம நாம விட்டு நழுவிடுவோம்னு சொல்லி அந்த ஹனுமானை விட்டு நழுவித்தான் அந்த பிரம்மாஸ்திரம். அதே போல எம்பெருமானை சரணாகதியாக நாம பற்றினோம் என்றால் உயர்ந்த நம்பிக்கையோடு பற்ற வேண்டும். அத்தோடு நாம எந்த சாதனங்களையும் கடைபிடிக்க கூடாது. அப்ப சாதனாந்தரத்துல துளியும் அன்பயம் கூடாது. பெருமானை மட்டும்தான் சாதனமாக பற்ற வேண்டும், வேறு எதிலும் எனக்கு சம்பந்தமே கூடாது. அதைத்தான் பாசுரத்தினுடைய தொடக்கத்திலே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னமில்லாத ஆய்குலத்தைன்னு தெரிவிக்கிறார்கள். கறவைகள் பின் சென்று கர்மயோகம் இருக்கான்னு கண்ணன் கேட்கிறார். உனக்குன்னு விதிக்கப்பட்ட செயல்களை நீ செய்கிறாயான்னா, நாங்கள் செய்யக்கூடிய கர்மயோகத்தை பாரு. பசுமாடுகள் அப்படி காட்டுக்கு போனால் அதற்கு பின்னே நாங்கள் போவோம். அவைகள் தான் குரு ஆச்சாரியன். ஆச்சாரியனை தொடர்ந்து சிஷ்யன் போகிறா போல இந்த கறவை மாடுகள் முன் செல்ல நாங்கள் அதற்கு பின் சென்று போய் கொண்டிருப்போம் என்று தெரிவிக்கிறார்கள். கறவைகள் பின் சென்று கர்மயோகத்தை அனுஷ்டிக்க விரும்புவார். முதலாக அங்கங்களுடன் கூடிய வேதத்தை அத்தியனம் செய்வதற்காக வேதங்களை கரைகண்ட வித்வானாய் சதாச்சார நிஷ்டனான ஆச்சாரியனை அடைந்து அனுவர்த்திப்பார்கள். இல்ல சாஸ்திரங்களை படிச்ச ஒரு ஆச்சாரியனை பின்தொடர்வார்களா? நாங்கள்லாம் பாரு கரமாடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம்னா எங்கள் இடத்துல என்ன ஆச்சாரம் இருக்கும், என்ன கர்மயோகம் இருக்கும். அப்ப கர்மயோகத்துக்கு துளியும் அருகதை அற்றவர்கள். ஞானமற்ற பசுக்களுக்கு சமமானவன். ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா திரு பசுகு என்றும் ஞான விருத்தம் இல்லாதாருக்கு உபமான பொருளா இருப்பதொன்றொன்றோ பசு. பசுக்கள்னு சொன்னா எப்படிப்பட்டவைனா ஞானமே அற்றதற்கு அதை உபமானமாக சாஸ்திரத்துல தெரிவிக்கப்படுகிறதா. ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. நம்ம கூட பசுன்னு சொல்றோம், 2 கால் மாடம். அந்த மாடுகள்னா 4 கால் மாடு. நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா 2 கால் மாடு என்று சாஸ்திரம் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். எதனால என்ன? ஞானம் இல்லாததினாலே நாமும் அந்த பசுமாடுகளை போலத்தான். என் பசுமாடு என்ன பண்ணும்? எங்க ஆகாரம் கிடைக்குமோ போய் நாடி அந்த தேடி ஆகாரத்தை நிறைய சாப்பிடும், நல்லா தூங்கும். தூங்கின பிற்பாடு தன்னுடைய இணையோட ஆணோட சேரணும் பெண்ணோட சேரணும் இந்த விருப்பம் இருக்கும். மறுபடியும் ஆகாரம் சாப்பிடணும். இப்படிதான் அது போய் கொண்டிருக்கிறது. நாமும் அதே தான் பண்றோம். நிறைய நமக்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிடுறோம். அந்த ஆகாரத்துக்காக சம்பாதிக்கிறோம், உடலை சௌக்கியமா வச்சுக்கிறோம், நம்முடைய சுகங்களை எல்லாம் ஆனந்தத்தை எல்லாம் அனுபவிக்கிறோம். இப்படியே போய் கொண்டிருந்தால் அப்ப ஞானமே பரமாத்மாவை பற்றிய ஞானம் இல்லாததினாலே நாமெல்லாம் இந்த பசுவோடு சமம் என்று இந்த ஆளவந்தாரம் தெரிவிக்கிறார். என்று பசுகு அமரியாதா க்ஷுத்ரஹ சலபதிஹி அசூயா பிரசவபூஹு என்று அந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கும் பொழுது என்று பசுகுன்னு தெரிவிக்கிறார். மனுஷனாகவே இருந்து கொண்டு ஒரு பசுவாகவும் இருக்கிறேன் என்று பசுகுன்னு தெரிவிக்கிறார். அப்போ இந்த மாதிரி தான் பசுக்களுக்கு ஒரு தன்மை. அந்த பசுமாட்டுகளுக்கு பின்னாடி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம்னா எங்களிடத்துல உயர்ந்த கர்மயோகம் இருக்குமா? பசுக்களையும் வசிஷ்ட பராசராதிகளின் வரிசையில எண்ணலாம் படி என்றோ எங்களுடைய அறிவு எங்களோடு அந்த பசுக்களை ஒப்பிட்டால் அதுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எங்களுக்கு இருக்காதான். பசுக்கள் கூட கொஞ்சம் அறிவோடு காட்டுல போற வழி சரியா பார்த்துக்கும், திரும்பி வரச்ச அதே வழியில திரும்பி வந்துடும். எங்களை எல்லாம் அந்த மாதிரி காட்டுக்கு அனுப்பினா எங்கேயான சுத்தி போய் திரும்பி வருவது என்னன்னே தெரியாமல் தவித்து கொண்டு எங்கெங்கேயோ போய் சிக்கி கொண்டு விடுவோம். அப்ப எங்களை விட அறிவில பசுமாடுகளே தேவலை என்று சொல்லிவிடலாமா? அப்படி பசுக்கள் தான் எங்களுக்கு ஆச்சாரியங்கிற மாதிரி நாங்கள்லாம் இருக்கிறோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். இப்ப கறவை மாடுகளுக்கு பின் செல்லுவோம். நிச்சயம் எங்களிடத்துல கர்மயோகம் இல்லை, சாதனங்கள் ஏதும் இல்லை. வேதத்துல சொல்லப்பட்டபடி கார்த்தால எழுந்து தீர்த்தமாடி இந்த அனுஷ்டானம் எல்லாம் இருக்கான்னா அதெல்லாம் இல்லை. எழுந்திருப்போம், பசிக்கிறதா சாப்பிடுவோம். கறவை மாடு எங்க போதோ அதுக்கு பின்னாடியே நாங்கள் போய்விடுவோம். கறவைகள் பின் சென்று
சரி, அப்படித்தான் போறீங்களே, உயர்ந்த க்ஷேத்திரத்துக்கு தானே போறது. பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். ஒரு காட்டுக்கு போறதா, பிருந்தாவனம்ன்ற காட்டுக்கு போய் தானே பசுமாடுகள் மேய செல்லுகிறது. ஒரு காட்டுக்கு சென்றால் அதுவே ஒரு பெரிய கர்மயோகமா. ஏன்னா ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவா, நல்ல ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி தன்னுடைய குமரன் பையன் இளவரசன் ஆகிவிட்டான்னா அவனுக்கு எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டு தான் காட்டுக்கு போய் இனி பிரம்மத்தை நோக்கி சிந்திக்கிறேன்னு ராஜாக்கள்லாம் போயிடுவா. அதுதான் வானப்பிரஸ்த ஆசிரமம் என்று சொல்லப்படும். அதே போல ஒரு காட்டுக்கு போய் இருத்தல் ரொம்ப உயர்ந்த தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல காட்டுக்கு நடந்தாலே, அந்த காட்டுக்கு சென்றாலே அது உயர்ந்த க்ஷேத்திரம். நைமிசாரண்யம் என்ன ஒரு க்ஷேத்திரம். அதே மாதிரி பல இடங்கள்லாம் எம்பெருமானோடு சம்பந்தம். இப்ப நைமிசாரண்யம் பிரம்மமே வனமாக இருக்கிறாராம். பிரம்மச வனம், பிரம்மச விருக்ஷ ஆசீத் என்று வேதம் தெரிவிக்கிறது. பரமாத்மாவே மர வடிவத்திலே வனமாக, அந்த வனப்பகுதியாக நைமிசாரண்யங்கிற க்ஷேத்திரமாகவே எம்பெருமான் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த திவ்ய தேசத்துல இருப்பதுங்கிறது ஒரு பெரிய தர்மமாச்சு. திவ்ய தேச வாசம் என்பதே ஒரு சிறந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய செயல். நீங்களெல்லாம் அந்த மாதிரி காட்டுக்கு தானே செல்கிறீர்கள் என்றால், நாங்கள் அப்படி அல்ல. கறவைகள் பின் சென்று ஏதாவது புண்ணிய கஷேத்திரங்களை அடைந்து வசித்தது உண்டாகில் அத்தை கொண்டு உங்கள் காரியம் செய்கிறேன் என்று எம்பெருமான் சொன்னாராம். சரி, கறவை மாடுகளுக்கு பின் செல்லுகிறீர்கள், ஆனால் உயர்ந்த க்ஷேத்திரத்துக்கு சென்றால் அதையே உங்களுக்கு புண்ணிய செயலாக கொண்டு நான் உங்களுக்கு பலனை கொடுக்கிறேன் என்று சொல்ல, அதற்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், காணம் சேர்ந்து பசுக்களுக்கு புல்மேய சௌகரியம் உள்ள காட்டில் வசித்து வந்ததே எங்களுடைய புண்ணிய கஷேத்திர வாசம். நாங்களெல்லாம் இந்த பசு அதுக்கு ஆகாரம் எங்க கிடைக்கும்னு தேடி போறதே அந்த காட்டுக்கு போவோம். இது நைமிசாரண்யமா, இது பிருந்தாரண்யமா, இது இன்னொரு துளசி ஆரண்யமா என்னெல்லாம் தேடி கொண்டெல்லாம் போக மாட்டோம். அது எங்க போறதோ அது பின்னாடியே நாங்களும் போவோமே தவிர இது புண்ணிய கஷேத்திரம் என்று தெரிந்தெல்லாம் நாங்கள் போவதில்லை. புண்ணிய கஷேத்திரத்துக்கும் போகிறதில்லை. பசுக்கள் தனக்கு ஆகாரம் எங்கு கிடைக்குமோ அது எங்க செல்லுமோ அதை நோக்கி தான் நாங்களும் செல்லுகிறோம். வீட்டை விட காட்டிலேயே பொருந்தி இருக்கிறார்கள். கிருஹாஸ்ரயம் பிரேமபகனேஷு விப்ரதா என்று இருக்க வேண்டிய அண்டை காட்டில் என்று இவர்கள்லாம் காட்டிலேயே ரொம்ப காலம் அங்கேயே காலத்தை கழிக்கிறார்களாம். ஏன்னா பசுமாடு மேய்ந்து கொண்டே இருக்குமா, அதனால அவைகளோடே சேர்ந்து காட்டிலேயே இருக்கிறேன். வானப்பிரஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக இது இருக்கக்கூடமேன்னு உடனே கண்ணன் தெரிவிக்கிறார். ரொம்ப நேரம் காட்டுல இருக்கிறீர்களா, அப்ப ராஜாக்கள்லாம் காட்டுல வானப்பிரஸ்தாசிரமத்துல வசிப்பார்கள், அதை போல நீங்கள் வசிக்கிறீர்களா என்று நான் புரிந்து கொண்டு உங்களுக்கு இதையே சாதனமாக கொண்டு பலனை கொடுக்கிறேன் என்று சொல்ல, கிடையவே கிடையாது. உண்போம், காணம் சேர்ந்து உன்னை நோக்கி தியானிக்க மாட்டோம், காணம் சேர்ந்து உண்போம். அங்க போனாலும் ஆகாரம் என்ன கிடைக்கும், இலை கிடைக்குமா, பழம் கிடைக்குமா, தீர்த்தம் கிடைக்குமா என்று இதையே பார்த்து கொண்டு உணவு உண்ணுவதிலே தான் நாங்கள் காலத்தை கழிப்போமே தவிர, அங்க போய் உடலை வருத்தி கொண்டு ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாடபாட தவம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கிறது. அந்த உடலை போஷாக்கா வைத்துக் கொள்ளாமல் தேவையான ஆகாரம், உயிர் தரிப்பதற்கு வேண்டிய ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு உடலை வருத்தி கொண்டு தபஸ் பண்ண வேண்டுமா. நடு காட்டிலே சித்திரை மாசம் வைகாசி மாசம் வெயில் கொதிக்கிற சமயத்துல நடு காட்டுல நின்று தபஸ் பண்ணணுமா, மலை உச்சியில இருந்து தபஸ் பண்ணணுமா. அதே மாதிரி நல்ல குளிர்காலத்துல, இப்ப மார்கழி இந்த தை குளிர்காலத்துல ஜலத்துல அமிழ்ந்து தபஸ் பண்ணணுமா. இப்படியெல்லாம் சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அத மாதிரி நாங்கள் ஏதேனும் தபஸ் செய்கிறோமா என்றால் கிடையாது. காட்டில் சேர்ந்து உண்போம். அங்கேயும் தேக போஷணபரராய் உண்டு கழித்து உழல்வதற்கே சென்றோமே தவிர வானப்பிரஸ்தமாவது ஆசிரமாவது ஞானமாவது பக்தியாவது ஏதும் கிடையாது. அங்கு போனாலும் நல்ல உண்டு நல்ல சுகமா வாழ்ந்து கொண்டிருப்போம். காணம் சேர்ந்து உண்போம். காட்டை அடைந்து குளிக்காமலும் உண்போம். காட்டுக்கு போறோம், தீர்த்தமாடி சாப்பிடுவோமானா அந்த ஆச்சாரம் இல்லை. தீர்த்தம் ஆடாமலேயே பசி எடுத்தால் உண்போம். ஸ்நாத்வா புஞ்சீத என்னும் விதியும் அனுஷ்டியோம். ஏன்னா சேர்ந்து உண்போம்னா போயிட்டே இருக்கிற சமயத்துல பசிக்குதுன்னா கூட நடந்துட்டே உண்ணுவோம். சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லை. உணவு அருந்த வேண்டும் என்றால் சரியா ஒரு ஆசனத்துல அமர்ந்து கொண்டு எதிரில் அந்த பாத்திரம் இலைய சேர்த்து கொண்டு அதுலதான் உணவை இட்டு சாப்பிட வேண்டும். இப்படிதான் கிரமம். அப்ப நடந்துட்டே வாயில போட்டு சாப்பிடுறது இதெல்லாம் கூடவே கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேக கதியில காத்தால எழுந்துக்கிறது 8 மணி, 9 மணிக்கு அலுவலகத்துல இருக்கணும்னா 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் செய்து போகிற வழியிலேயே வாயில கொட்டி கொண்டு போகிறோமே, அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. அப்ப சேர்ந்து உண்போம் என்பதனால எங்களுடைய ஆச்சாரத்தை பார்த்தியா, நடந்துட்டே அப்படியே பசித்ததுன்னா வாயில போட்டு கொண்டு நடப்போம். இதையெல்லாம் பார்த்து நீ எப்படி தர்மம் என்று பெயர் வைத்து எங்களுக்கு கொடுக்க முடியும்? எங்களிடத்துல எந்த சாதனமும் இல்லை. கிழக்கே பார்த்து இருந்து உண்பது முதலான நியமம் இல்லை. பசுக்கள் நிற்கும் திசையே நாங்கள் உண்ணும் திசை. உங்களுக்கு கிழக்கு மேற்கு கூட தெரியாதான்.
பசு இந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னா அதுதான் கிழக்கு, அதை நோக்கியே நாங்கள் போவோம். போற சமயத்துல அப்படியே ஆகாரம் பசித்ததுன்னா 2 எடுத்து வயல போட்டுப்போம். பசுக்கள் அசையிடாதிருக்கும் நேரத்திலும் எங்கள் வாய் ஆடாமல் இராது. பசுமாடு கூட தேவலை, கொஞ்ச நேரம் ஆகாரத்தை எடுத்து கொஞ்ச நேரம் அசை போடும். ஏற்கனவே உண்ட உணவை அது அசை போடுமா? அப்படி அது அசை போடுற சமயத்துல கூட நாங்கள் இன்னும் என்ன உணவு கிடைக்கும்னு அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கோமா? அப்ப இப்படி எங்களுடைய கர்மயோகம் இருக்கிறது. வேதங்கள்ல கூறப்பட்ட எந்த கர்மத்தையும் சரியாக நாங்கள் அனுஷ்டிக்கவில்லை, ஆக கர்மயோகமே இல்லை என்று தெரிவித்தார்கள். சரி, கர்மயோகம் இல்லை என்றாலும் ஞான யோகம் இருக்கணுமே. ஜன்மாந்தரங்களிலே கர்மயோகம் பக்கமாகி இப்போது ஞான யோகத்தை அனுஷ்டிக்கும் தசையா இருக்கலாமே. இதை கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். ஒருத்தர் கர்மயோகத்தை நன்னா அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார். ஆனா அந்த பிறவியில அவருக்கு ஏதோ சடக்கென அவருக்கு ஆயுசு முடிந்து விட்டது. அதனால அடுத்த பிறவியில அவருக்கு கர்மயோகத்தினுடைய பலனாக நல்ல ஞான யோகத்தை அனுஷ்டிப்பதற்கு உண்டான அந்த தகுதி வருமா? பிறக்கிற சமயத்திலேயே ஆத்ம பரமாத்மாவை பத்தின அந்த ஞானம் தெளிவாக ஏற்பட்டு இடைவிடாமல் எம்பெருமான குறித்து சிந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு அவருக்கு பிறக்கிற சமயத்திலேயே ஏற்படுமா? அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப இந்த பிறவியில கர்மயோகம் இல்லை, ஆனா இதற்கு முன் பிறவிகள்ல கர்மயோகத்தை நன்றாக செய்து அதனால சிறந்த ஞான யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறதா என்று எம்பெருமான் கேட்கிறான். ஞான யோகமா? ஏதும் இல்லை. கர்மயோகமே இந்த கதினா இதனுடைய பலனா வரக்கூடிய ஞான யோகம் எங்களுக்கு எங்க? அதைத்தான் தெரிவிக்கிறார். அறிவில்லாத ஆய்க்குளம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம்னு சொல்றாரா? முதல்ல அறிவில்லாத ஆய்க்குளம். முதலிலே அறிவிருந்தால் என்றோ ஞானமோகம் இருக்க பிரசக்தி உள்ளது. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம்னு பாசுரம். அதை இப்ப பிரிச்சு அர்த்தம் பார்க்கணும். அறிவில்லாத, அறிவொன்று இல்லாத, அறிவொன்றும் இல்லாத இன்னும் 3 விதமா பிரித்து அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். அறிவில்லாத ஆய்க்குளம் என்ன அறிவு? இது வலது கை, இது இடது கைங்கிற அறிவு கூட எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அறிவே இல்லாத ஆய்க்குளத்துல இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஞான யோகம் வருவதற்கு வாய்ப்பே இல்லையா? அடுத்து அறிவில்லாதார்க்கும் அன்பு இருப்பது உண்டு. அறிவில்லைன்னா கூட பரவாயில்ல, அன்பு இருக்குமோ இல்லையோ? நம்மிடத்திலே உறவினர்கள்லாம் இருப்பா, அவர்களுக்கு பெரிய அறிவு இருக்காது, ஆனா அன்போடு பாசத்தோடு நம்மிடத்துல வந்து பழகுவர்களே. அத மாதிரி உங்களுக்கு என்னிடத்துல அன்பு இருக்கிறதான்னா அறிவொன்றும் இல்லாத, அறிவில்லை என்ற போதே அறிவிலே ஒரு வகையான பக்தியும் இல்லை என்பதை அறியலாமே. அறிவொன்றுன்னு சொன்னா அறிவினாலே ஏற்படக்கூடியது பக்தி. நல்ல ஞானம் அதிகரிக்க தானே பக்தி ஏற்படும். பெருமானுக்கும் எனக்கு விட்டு பிரியாத உறவு, 9 விதமான சம்பந்தம் இருக்கிறது. பிதாச்ச ரக்ஷக சேஷி, தர்மாக்ஞேயோ ரமாபதி, சுவாமியாதாரோ மமாத்மாச்ச, போக்தாச்சாத்தியம் அனூதிதா என்ற எனக்கும் பெருமானுக்கும் 9 வித சம்பந்தம், ஒழிக்க முடியாத உறவு இருக்கிறது. அவர்தான் எனக்கு அந்தரியாமியாக இருக்கிறார், ஜகத்தையெல்லாம் படைக்கிறார், என்னை எல்லா விதத்திலையும் ரட்சிக்கிறார். என்ன ஞானம் ஏற்பட அதனாலே அந்த எம்பெருமானிடத்துல அன்பு ஏற்படும். இந்த மாதிரியான அன்பு உங்களிடத்துல இருக்கிறதான்னா இந்த ஞானமே இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் தானே அன்பு வருவதற்கு காரியம். ஞானம் கனிந்த நலம், ஞானத்தினுடைய முற்றிய தசைதான் பக்தி என்று பெயர் பெறுகிறது. அந்த பக்தியும் இல்லை, அறிவில்லை, அறிவொன்றில்லை, அறிவொன்றும் இல்லை. அப்போ அறிவில்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. இவை எல்லாவற்றுக்கும் காரணமான பிரகிருதி ஆத்ம விவேகம் முதலான அறிவுகளும் இல்லை. அப்ப சாதாரண அறிவும் இல்லை, ஞான யோகமாகிற அறிவும் இல்லை, பக்தி யோகமாகிற அறிவும் இல்லை. ஏதும் எங்களிடத்துல இல்லைன்னா அறிவுடையாரும் உங்களைப் போலவே சொல்லுகிறார்கள். அது வாஸ்தவம் தான். ஆனா நல்ல அறிவு இருக்கக்கூடிய ஞானிகளே எங்களிடத்துல ஏதும் இல்லைன்னு தான் தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார்கள்லாம் நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேன்னு தெரிவிக்கிறாரே, அவருக்கு இல்லாத ஞானமா, அவருக்கு இல்லாத பக்தியா? அப்ப அறிவு இருப்பவர்களே இந்த மாதிரிதான் வாக்கால சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி சொல்லுகிறீர்களோ என்னமோ. ஞான பக்திகள் இப்போது இல்லாவிட்டால் போகிறது, இனியாவது ஏற்படட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவன் திருவுள்ளமாக சொல்ல, ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை, எங்கள் குலத்தை பார்த்தால் அறிவு எப்போதாவது உண்டாகும் என்று தோற்றுகிறதோ உனக்கு? பெருமான் நினைச்சாராம், சரி இந்த சமயத்துல உங்களுக்கு அறிவு இல்லை, பக்தி இல்லை, வாஸ்தவம். இன்னொரு சமயத்துல உங்களுக்கு அறிவு ஏற்படும், பக்தி ஏற்படும், அது வரைக்கும் காத்துட்டு இருக்கலாமேன்னா. ஆய்குலம், எங்களுடைய குலத்துக்கு ஞானத்திற்கு சம்பந்தமே கிடையாது. இன்னொரு காலத்துல எங்கேயோ ஞானம் ஏற்பட போறதா? கிடையவே கிடையாது. எங்கள் குலத்தை பார்த்தால் அறிவு எப்போதாவது உண்டாகும் என்று தோற்றுகிறதோ உனக்கு? எங்களிடம் அறிவை எதிர்பார்க்கும் நீ அறிவு கேடான் ஆவார். எங்களிடத்துல போய் அறிவு இருக்கா, பக்தி இருக்கான்னு எதிர்பார்த்தால் எங்கள் குலத்திற்கே அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அதை பத்தின விஷயமே எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட எங்களிடத்துல அது இருக்கா இது இருக்கான்னு எதிர்பார்த்தால் உனக்கு தான் இப்ப அறிவில்லை என்ற பெயர் ஏற்பட்டு வரும். அதனால எங்களிடத்துல எதிர்பார்க்காதே. ஆய்குலத்து உந்தன்னை
பிறவி பெருந்தனை அக்ஞராகையாலே உன்னை தவிர வேறொரு உபாயத்தை கனவிலும் கருத யோக்கியத்தையும் அற்றவர்கள் என்று அறிவிக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு ஏதும் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும் கண்ணா, நீ எங்கள் குலத்துல பிறந்திருக்கிறாய் அல்லவா, இதை நாங்கள் அறிவோம். பரமாத்மாவான நீ அனைத்தையும் துறந்து உன்னுடைய பெருமைகளையும் பாராமல், இப்படி தாழ்ந்த இந்த குலத்தினுடைய தாழ்வையும் பாராமல் நீ இங்கு வந்து பிறந்திருக்கிறாயே, உன்னை நாங்கள் அறிவோம் என்று அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாதான். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உங்கள் பலனை பெறுவதற்கு கர்மஞான பக்திகளாகிற புண்ணியங்கள் ஒன்றும் இல்லையாகில் உங்களை கைவிட வேண்டியதுதானேன்னு கண்ணன் தெரிவித்தாராம். சரி, எப்போ உங்களிடத்துல ஏதும் இல்லையோ அப்ப நீங்களா அதையான செய்து வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன், நான் இப்போ உங்களை எதுவும் பண்ண முடியாது, கைவிட்டு விட வேண்டியதுதான் என்று கண்ணன் சொல்ல, அப்படியெல்லாம் விடவே முடியாது. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், எங்களிடத்துலயும் ஒரு புண்ணியம் இருக்கு கண்ணான்னு தெரிவித்தார்கள். இப்பதான் ஏதும் இல்லை இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து இப்ப திடீரென்று புண்ணியம் யாமுடையோம்னா நாங்களா செய்து சேர்த்த புண்ணியம் அன்று, எங்களை நாடி வந்த புண்ணியம். நீ எங்களை நாடி வந்திருக்கிறாயே, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உன் தன்னை அப்படின்னா எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றான். உன்னைன்னு சொல்லாம உன் தன்னைன்னு சொல்லுவதினாலே நீ எப்படிப்பட்டவன், சுவார்ஜித தனம் இல்லை என்றால் பித்ரார்ஜித தனம் இல்லை என்றதாகி விடுமோ, சாத்தியமான புண்ணியம் இல்லை என்றால் சித்தமான புண்ணியம் இல்லையாகி விடுமோ, நீ எப்படிப்பட்டவன், ஒழிக்க முடியாத சம்பந்தம் கொண்டிருக்கிறோம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். அப்படிப்பட்ட நீயே இங்கு வந்து இந்த ஆய்குலத்துலதான் நான் பிறக்க போகிறேன்னு வந்து பிறந்திருக்கிறாய் என்றால் இதை விட எங்களுக்கு வேற என்ன பெருமை வேண்டும், வேற என்ன எங்களுக்கு புண்ணியம் வேண்டும்? அப்ப எங்களுக்கோ எந்த புண்ணியம் இல்லை, ஆனால் நீயா எங்களை நாடி வந்திருக்கிறாயே, உன்னையே புண்ணியமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். வேதங்கள் எல்லாம் உன்னதான புண்ணியம்னு சொல்றது. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகமான் தர்மஹா புண்ணியானாமபி புண்ணியாசௌ என்று போற்றப்படும் புண்ணியத்திற்கும் பாலும் சோறும் இட்டு நாங்கள் வளர்க்கிறோம். இந்த இடையர்கள்லாம் இவர்களுடைய பால் வெண்ணையை சாப்பிட்டுதானே கண்ணன் வளர்கிறார், அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார்கள். இந்த புண்ணியத்துக்கு நாங்கள் பால் சோறெல்லாம் இட்டு வளர்க்கிறோம். யாரு? கண்ணனாகிற புண்ணியத்திற்கு நாங்களே இப்போ பாலும் சோறும் இட்டு வளர்க்கிறோம். இப்படிப்பட்ட இதுதான் எங்களுக்கு புண்ணியமே தவிர, நீதான் எங்களுக்கு புண்ணியமே தவிர, உன்னை தவிர வேறு புண்ணியம் எங்களிடத்துல இல்லை. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ எங்கேயோ வைகுந்தத்தில் இருக்கிறச்சு நாங்கள் வரவில்லை, இல்ல க்ஷீராப்தியில் இருக்கிறச்சு நாங்கள் வரவில்லை, இல்ல ராமனா தசரத சக்கரவர்த்தி குமரனாக இருக்கும்போதும் வரவில்லையே. ஏன்னா அது உயர்ந்த க்ஷத்ரிய குலம், நாங்கள்லாம் தாழ்ந்த குலம். எப்படி ராமனிடத்துல போய் அருகி பிரார்த்திக்க முடியும்? அப்ப நீயா பார்த்து இடைக்குலத்துல வந்து பிறந்திருக்கிற சமயத்திலே உன்னிடத்துல நாங்கள் நாடி வந்திருக்கிறோம்னா இப்பொழுது எங்களை விட்டு நீ எப்படி விட முடியும்? எங்களை எப்படி விட முடியும்? அப்ப எங்களை விட புண்ணியசாலிகள் யாரு? அந்த பரபிரம்மே எங்களை நாடி இங்க வந்து பிறந்து எங்களோட அனுபவத்தை கொடுக்கிறார்கள்னா அப்ப நாங்கள் தான் சிறந்த புண்ணியசாலிகள். இதைத்தான் வையத்து வாழ்வீர்கள்னு 2வது பாசுரத்துல தெரிவித்தாள். இந்த வையத்துல வாழக்கூடியவர்கள் எதனால என்ன? அந்த பரமாத்மாவே இந்த கோகுலத்துல இவர்களுக்கு நடுவே வந்து பிறந்திருக்கிறான். இவர்களும் அவனோடு ஒத்த சேர்ந்த பருவத்தில இருந்து அனுபவிக்கிறார்கள், எல்லா ஆனந்தத்தையும் பெறுகிறார்கள்னா அப்ப இவர்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லையா? அதனால சிறந்த புண்ணியம் இவர்களுடையதான். இப்ப கர்மயோகம் ஞானயோகத்தை செய்து புண்ணியம் சேர்ப்பவர்களை விட இந்த ஆய்குலத்துல கோகுலத்தில் இருக்கக்கூடிய இடைப்பெண்கள் இடையர்களுக்கு இருக்கக்கூடிய புண்ணியம் இன்னும் மிகவும் உயர்ந்தது. என்ன இந்த புண்ணியம்? சாட்சாத்து கண்ணன் அவரே இவர்களுக்கு அவ்வளவு வசப்பட்டு இருக்கிறான். உய்ய இவ்வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடராயர் கொழுந்தே என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரே. இந்த ஆயர் குலம் உய்வதற்கு உஜ்ஜீவனம் அடைவதற்காக வந்தோம் நீ இந்த குலத்துல வந்து பிறந்திருக்கிறாய். அப்படி நீ பிறந்த விற்பாடும் இன்னும் நாங்கள் புண்ணியம் இல்லைன்னு சொல்லுவோமா? எங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்கிறது, நாங்களாக செய்த புண்ணியம் அல்ல, சேர்த்த புண்ணியம் அல்ல, எங்களை நாடி வந்திருக்கக்கூடிய நீதான் புண்ணியம். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றிய என்று ராமாவதாரம் பகல் விளக்கம். வெங்கதிரோன் குலம் அது தசரத குலம், அதை விளங்க வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக ராமன் அவதரித்தார். என்ன விளங்க வைக்க வேண்டும்? அது ஏற்கனவே பகல் சூரிய குலமா இருக்கு, ஆனால் தாழ்ந்த இந்த இடைக்குலத்தையும் உயர்த்த வேண்டும். ஆயர்பாடி கனி விளக்கு என்று இத்தை நன்க பிரகாசிக்க செய்ய வேண்டும் தான் நீ வந்து பிறந்திருக்கிறாய். அப்ப பிறவி பெருந்தனை புண்ணியம், உன்னை பெற்றிருக்கும்படியான பாக்கியம், உன்னுடைய நிருகேதுக கடாட்சம், அவனை தரவல்லது அவனுடைய அருளை தவிர வேறு எது உள்ளது? ஆக உம்முடைய அருள், நீரே நம்மிடத்துல இவ்வளவு சந்தோஷமாக வந்து பிறந்திருக்கிறீர் என்றால் அப்ப நிச்சயம் எங்களுக்கு புண்ணியம் இருக்கிறது, நீர்தான் புண்ணியம் என்று எம்பெருமானை தெரிவித்தார்களாம். அறிவொன்றமில்லாத என்றும் புண்ணியம் யாமுடையோம் என்றும் ஒன்றுக்கொன்று சேராதபடி என்றோ சொல்லுகிறீர்கள். கண்ணன் மேலெழுந்த வாரியா பார்க்கிறார். முதல் வரியில எங்களிடத்துல ஏதும் இல்லைன்னு தெரிவிக்கிறீர்கள்,
இப்ப ரெண்டாவது வரியில யாம் உடையோம்னு சொல்லுகிறீர்கள். ஒன்னோட ஒண்ணு முரண்படுறதே. ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னால் இது என்றோ இது என்னது என்ன எம்பெருமான் புரியாமல் சொல்ல, அதுதான் எங்கள் குலம், எங்களுக்கு எதையும் சரியா சொல்ல கூட தெரியாது, இதுவன்றோ எங்கள் அறியாம இருந்தபடி. அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம்னா ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவோம், அடுத்தனுடைய இல்லைன்னு சொல்லிவிடுவோம். ஒன்னோடு ஒண்ணு முரண்படுற மாதிரிதான் எங்களுடைய பேச்சு இருக்கும். ஆக இப்படித்தான் எங்களுடைய குறைவுடைமை அறிவில்லாமை என்று தெரிவிக்க, சரி அப்படியாகில் உங்களை விட வேண்டியதுதானே, இப்படி ஏதும் இல்லை அறிவில்லைன்னு சொன்னா நான் எப்படி சேர்த்துக்க முடியும்? நீ சேர்த்துக்கலாமே, நீ எப்படிப்பட்டவன்? குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அவன் கேட்க சொல்லுகிறார்கள், நீ குறையொன்றும் இல்லாதிருக்க நாங்கள் இழக்கலாமோ? எங்களுக்கெல்லாம் நாதனா இருக்கக்கூடிய நீ எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறாயே, எங்களிடத்துலதான் எல்லா குறையும் இருக்கு. எல்லாத்தாலையும் நாங்கள் தாழ்ந்தவர்கள், ஆனா எல்லாத்தாலையும் உயர்ந்தவன், உயர்வர உயர்நலம் உடையவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி. நீ இத்தனாலும் அனைத்தினாலும் குறையில்லாமல் நிறைவாளனாகவனோ நீ இருக்கிறாய். எங்களுடைய அறிவொன்றும் இல்லாமைக்கு போராதோ உன்னுடைய குறைவொன்றும் இல்லாமை. எங்களுக்கு அறிவொன்றும் இல்லைங்கிறது எவ்வளவு தாழ்ந்ததோ, இந்த தாழ்வை இப்ப ரொப்பணம். வீதியில நடந்து போறோம், அங்கங்க பள்ளத்தை வெட்டி வச்சிருக்கா. எப்படி அந்த பள்ளத்தை சரி பண்றதுன்னா, இந்த பள்ளத்தை வெட்டுவதற்கு வெட்டின போது மேடு ஏற்பட்டிருக்குமா, இங்கிருந்து எடுத்து மண்ணை ஒரு பக்கம் போட்டிருப்போம், அது மேடா இருக்கும். என்ன பண்ணணும்? இந்த பள்ளத்தை அடைப்பதற்கு இன்னொரு இடத்துல பள்ளத்தை தோண்டி அங்க மூடணுமா? வேண்டாம். இந்த பள்ளத்திலிருந்து எடுத்த மண்ணெல்லாம் எங்க மேடா சேர்ந்திருக்கோ அந்த மேட்டை வெட்டி இந்த பள்ளத்துல போட்டாலும் இந்த பள்ளம் அடைஞ்சிடும். அதே மாதிரி இப்ப நாங்கள் எல்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம், நீயோ குறைவொன்றும் இல்லாத பரிபூர்ணனாக இருக்கிறாய், கோவிந்தனாக இருக்கிறாய். அப்போ உன்னுடைய குறைவில்லாமையை எங்களிடத்துல நீ கொடுத்து எங்களுடைய அறிவில்லாமையை நீக்கலாமே. உங்களுடைய அறிவொன்றும் இல்லாமைக்கு போராதோ உன்னுடைய குறைவொன்றும் இல்லாமை. இப்பள்ளத்தையும் மேடாக்க வல்லதென்றோ அம்மேடு, இப்பாதாளத்துக்கு அப்பர்வதம் நேரெண்டை. எங்களுடைய ஒன்றுமில்லாத இந்த தன்மைக்கு உன்னுடைய குறையில்லாத தன்மை போரும். அதை பார்த்தே நீ ரட்சித்து விடலாம். குறையொன்றும் இல்லாதவன் தான் எதையும் எதிர்பார்க்காமல் ரட்சிக்கலாம். இந்த உலகத்துல நம்ம ஏன் எல்லாரும் ரட்சிக்கும் பொழுது இது வேண்டும் அது வேண்டும் எதிர்பார்த்து தான் ரட்சிக்கிறார்கள். யாரும் ஏதும் இல்லாமல் ரட்சிக்கிறேன்னு சொல்வதே இல்லையே. நம்முடைய உற்றார்களோ உறவினர்களோ அவர்களெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா அவர்களே முதல்ல குறையோடு இருப்பவர்கள் தான், எல்லாத்தையும் பெற்று நிறைவுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பரிபூர்ணமா இருப்பவர்கள் யாரும் இந்த உலகத்துல இல்லை. ஆனா எம்பெருமான் அனைத்தாலும் நிறைந்தவனாய் பூர்ணனாக இருக்கிறான், குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறான். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார்கள். இங்கேயும் இப்ப மூணா பார்க்கணும். எப்ப அறிவில்லை அறிவொன்றில்லை அறிவொன்றும் இல்லைன்னு சொன்னாலோ அதே மாதிரி குறையில்லை குறை ஒன்றில்லை குறை ஒன்றும் இல்லையாம். மூணுமே எம்பெருமான இடத்துல கிடையாது. எங்களுடைய புண்ணியத்தினிடத்திலே எங்கள் மக்கள் ஒன்று எதிர்பார்த்திருக்கையாகிற குறைவில்லை. எங்களிடத்துல ஏதோ புண்ணியம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன்னா அது ஒரு குறையா? பகவான் தன்னுடைய பெருமையை பார்த்து ரட்சிக்கணும். அதை விட்டுட்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் இடத்துல ஏதேனும் புண்ணியம் இருக்கான்னு தேடினார்னா அது ஒரு பெரிய குறை. இப்ப அந்த குறை எம்பெருமான இடத்துல இல்லை. எங்களுடைய புண்ணியத்தின் இடத்திலே எங்கள் மக்கள் ஒன்றை எதிர்பார்த்திருக்கையாகிற குறைவும் இல்லை, அளவுடைத்தாயிருக்கையாகிற குறையும் இல்லை, மற்றும் சில பாபங்களாலே தடைபடும் குறையும் இல்லை, சேத்தனாலே சிரமப்பட்டு சாதிக்கப்பட வேண்டி இருக்கையாகிற குறைவும் இல்லை, பலம் கொடுத்தால் குறைவதாகிற குறையும் இல்லை, சகாயாந்தரங்களை அபேட்சிக்கும் குறையில்லை. என்ன வரிசையா இன்னென்ன குறையில்லைன்னு தெரிவிக்கிறார். அளவுடைத்தான் இருக்கையாகிற குறையும் இல்லை. என்ன ஒரு அளவு தான் கொடுக்க முடியும், பகவானால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதற்கு மேல கொடுக்க முடியாதுன்னு ஏதேனும் ஒரு அளவு அவர் கட்டுப்பட்டு இருக்கிறார்னா அது ஒரு பெரிய குறை. இப்போ பகவானுக்கு அந்த குறையும் இல்லை. அவர் தான் எல்லாத்தாலையும் நிறைந்தவரா இருக்கிறாரு. எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய நினைவு சங்கல்பத்தினாலேயே கொடுக்கலாம். அப்போ அவருக்கு இந்த குறை இல்லையா? அடுத்து சில பாபங்களாலே தடைப்படும் குறையும் இல்லை. பகவான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கார். ஆனா என்னிடத்துல பல பாபங்கள் தடுக்கிறதுன்னா அப்ப பகவான் கொடுக்க முடியாது, அப்படி உண்டா? கிடையவே கிடையாது. என்னிடத்துல எவ்வளவு பாபங்கள் இருந்தாலும் பகவான் அந்த பாபங்களை சட்டென்று தன்னுடைய திருவுள்ளத்தினாலே க்ஷமித்தேன் பொறுத்தேன்னு சொன்னா அத்தனை பாபங்களையும் பொடி பொடியா ஆகிவிடும். அப்ப அதையெல்லாம் நீக்கி எம்பெருமான் கொடுப்பதற்கு சக்தி உடையவன் ஆயிற்று. அப்ப அந்த குறையும் எம்பெருமான் இடத்துல இல்லை. பலம் கொடுத்தால் குறைவதாகிற குறையும் இல்லை. பலத்தை கொடுத்துட்டார்னா பெருமான் இடத்துல குறைந்து போயிடும். ஒருத்தர் இடத்துல 1 லட்சம் ரூபாய் இருக்கு சொத்து, நம்ம போய் நன்கொடை கேட்கிறோம். அந்த 1 லட்சத்திலிருந்து 10,000 எடுத்து கொடுத்தாருன்னா இப்போ அவரிடத்துல செல்வம் குறைந்து விடும். மீதி அவரிடத்துல 90,000 தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி பகவான் நமக்கு அவருடைய அனுபவத்தை கொடுத்தார்னு சொன்னால்
அப்போ அவரிடத்துல இருக்கக்கூடிய பெருமை குறைந்து விடுமா, அவருடைய செல்வம் குறைந்து விடுமான்னா அள்ளல்ல குறையாத செல்வத்தோடனோ கூடியிருக்கிறார், அள்ளல்ல குறையாத அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்கிறார். அப்ப எந்த குறையும் அவரிடத்துல இல்லை. உன் குறைவில்லாமை எங்கள் அறிவில்லாமையை அபேட்சித்தன்றோ கிடக்கிறது. இப்படி குறையில்லாமல் எம்பெருமான் இருக்கிறாரா, இதை எதை எதிர்பார்த்திருக்கிறார்னா எங்கேயான அறிவில்லாதவர்கள் இருக்கிறார்களான்னு பார்க்கிறார். என்ன குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் தன்னை போலவே குறையில்லாதவர்களையே கட்டாட்சித்தால் ஒன்றும் பெருமை இல்லையே. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இதே மாதிரி அறிவே இல்லாத தாழ்ந்தவர்களான எங்களை கட்டாட்சித்தால் தானே அவருக்கு பெருமை அதிகரிக்கும். அப்போ எங்களை எதிர்பார்த்தன்றோ உன்னுடைய குறை ஒன்றும் இல்லாமைங்கிற அந்த குணம் இருக்கிறது. அப்போ இதை பார்த்தே ரட்சிக்க வேண்டும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, இப்படி நான் குறைவாளர்க்கே உதவுவதை எங்காவது கண்டதுண்டோ? குறையொன்றும் இல்லாதன்னு தெரிவித்தார்களாம். சரி, நான் குறையொன்றும் இல்லாமைங்கிறத நீங்கள் எங்கு கண்டீர்கள்? அதுதான் கோவிந்தாங்கிற திருநாமே காட்டி கொடுக்கிறதே. தங்கள் காரியத்தை தாங்கள் சாதித்து கொள்ள மாட்டாத பசுக்களை நீயாக தேடி அடைந்து ரட்சிக்கும் இவ்விருப்பிலேயே காணலாம்படி இருப்பதன்றோ இப்பெருங்குணம். பசுமாடுகள் ஏதும் தெரியாத அந்த பசுமாடுகளை கூட எம்பெருமான் தானே பின் சென்று ரட்சிக்கிறான். ஆனந்தமாக அத்தை மேய்க்கிறான். கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்னும் திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர்தேவே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். பரமபதத்தில் இருப்பதை காட்டிலும் இந்த பசுமாடு கன்றுகளை மேய்ப்பதில் தான் எம்பெருமானுக்கு மிகவும் ஆனந்தமாம், அத்தனை சந்தோஷமாம். அப்போ ஏதும் தெரியாத பசுக்களுக்கும் நீ பின் சென்று ரட்சிக்கிறாய் என்றால் அப்போ குறையொன்றும் இல்லாத கோவிந்தான் தானே. இந்த பசுக்களால் எம்பெருமானுக்கு எதேன்னு நன்மையா? இந்த பசுக்களை மேய்த்து அதனால தான் இன்பப்பட வேண்டும்னா இதற்கு முன்னாடி இந்த இன்பம் அவரிடத்துல இல்லையா? அப்போ அந்த குறையே இல்லாதவர் ஆனாலும் இந்த பசுக்களை நான் மேய்க்கிறேன், அதை ரட்சிக்கிறேன்னு தானே வலிய தன்னுடைய கருணையினாலே செய்திருக்கிறார் என்றால் அப்ப நிச்சயம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். பசுமாடுகளை ரட்சித்ததினாலேயே கோவிந்தன்கிற திருநாமம் ஏற்பட்டது. இதுவே உன்னுடைய குறை ஒன்றும் இல்லாமைங்கிறத காட்டி விடுகிறதே. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, பரமபதத்தில் இருப்பையும் குறைவாக நினைத்து அக்குறையை போக்கிக் கொள்ள பசுக்களை அடைந்த விடத்திலே பசுப்பிராயர்களான எங்களையும் நோக்கினாலன்றோ நீ குறை ஒன்றும் இல்லாதவனாக இருப்பது. வைகுந்தத்தில் இருந்தால் குறை, ஏன்னா நித்தியசூரிகளுக்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறந்த ஞானிகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானிகளையே பார்த்தா பரமாத்மாவுக்கு பெருமையா? அவரை விட எவ்வளவோ தாழ்ந்தவர்களா இருக்கிற நம்மை பார்த்து அனுகிரகித்தால் தானே அவருடைய பெருமை உலகம் முழுக்கும் பரவும். அதனால கீழே இறங்கினாராம். இறங்கினவர் இதை விட தாழ்ந்தவர்கள் யாரும் இல்லைன்னு எதை பார்த்தார்னா பசுமாடுகள். அதனால அந்த பசுமாடுகளை மேய்ப்பதிலே எம்பெருமான் மிகவும் ஆர்வம் காட்டி தன்னுடைய அந்த குறை அந்த வருத்தத்தை போக்கி கொண்டான். அதனாலேயே கோவிந்தன்கிற திருநாமத்தை கொண்டான். ஆக எல்லா சாதனங்களையும் அடியோடு விட்டு என்னை ஒருவனையே உபாயமாக அடை என்று சொன்ன கோவிந்தன் அல்லவா நீ? எல்லா சாதனத்தையும் விடு, என்னுடைய திருவடிகளையே பற்றுன்னு இதே கோவிந்தன் தானே உபதேசித்தார். அர்ஜுனன் கண்ணனிடத்துல பிரார்த்தித்தார், கோவிந்தா எனக்கு இத்தை உபதேசிப்பாய்னு கேட்டார். அதற்குத்தான் கண்ணன் உபதேசித்தார். அப்ப கோவிந்தனாக இருக்கிற நீ அங்கு என்னையே பற்றுன்னு உபதேசித்து விட்டு இங்கு எங்களிடத்துல சாதனம் இருக்கான்னு கேட்பது எப்படி பொருந்தும்? அதற்கு எம்பெருமான் தெரிவிக்கிறான், நான் குறைவொன்றும் இல்லாதவனாகவும் நீங்கள் அறிவொன்றும் இல்லாதவராகவும் இருப்பது கொண்டு உங்கள் காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு நிர்பந்தம் உண்டா? உலகத்தில் நிறைய செல்வந்தர்கள் இருக்கலாம், நாமெல்லாம் ஏழைகள் பல பேர் இருக்கலாம். செல்வந்தர்கள் எல்லோரும் இந்த ஏழைகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும், ஏதேனும் உறவு இருக்கா என்ன? ஒன்றும் இல்லையே. ஆனால் இங்கே அதே மாதிரி பரமாத்மாவின் இடத்துல அவர் எல்லாத்தாலையும் நிறைவாளராக இருக்கார், நான் எல்லாத்தாலையும் குறைவுபட்டு இருக்கிறேன். எனக்கு அவர் கொடுக்கணும்னு ஏதேனும் விதி இருக்கிறதா, கட்டளை இருக்கிறதான்னா இருக்கே. உனக்கும் எனக்கும் உறவு இருக்கிறதே, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்னத்த பதில தெரிவிக்கிறார்கள். உனக்கும் எங்களுக்கும் உண்டான சம்பந்தத்தை பார்த்தால் எங்கள் காரியத்தை நீயே செய்ய வேண்டும் என்னுமிடம் தோன்றி இருக்கிறதன்றோ என்கிறார்கள். உன்னோடு இருக்கக்கூடிய உறவு, உன்தன்னோடு இருக்கக்கூடிய அந்த உறவு, இதை பார்த்தாலே நீர் தான் எங்களுக்கு செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் ஏதோ செய்து உன்னை அடைவதுங்கிறது கூடவே கூடாதே. அதை ரட்சிப்பது உடையவனின் பொறுப்பன்றோம். உடைமை சொத்து இருக்கிறதுன்னா சொத்தை ரட்சிப்பது எஜமானருக்கு தானே கடமை. அப்ப நாங்கள்லாம் உங்களுக்கு சொத்து, உமக்கு சொத்து. அப்போ சொத்தாக இருக்கக்கூடிய எங்களை ரட்சிப்பது சுவாமியான உனக்கன்றோ பரம். நீர் தான் எங்களை கட்டாட்சிக்க வேண்டும், நீரே உபாயமாக இருந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு குட நீரோடே போமதான உறவை கொண்டோ காரியம் கொள்ள நினைக்கிறீர்கள். உறவெல்லாம் இருந்தால் கூட குடநீர் வழித்தால் உறவு போய்விடும் என்ன ஒரு வச்சனம் தெரிவிக்கிறார்கள். பல உறவுகள் இருக்கா, அந்த உறவை நான் வெட்டிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி சாஸ்திரம் சொல்றதான். என்ன உறவு? அந்த உறவை எப்படி வெட்டிக்கிறதுனா அதுவா ஒரு பெரிய குடம் முழுக்க பானையில ஜலத்தை எடுத்துக்கொண்டு
நல்ல ஈர துணியோட வந்து அதை அந்த யார் இருக்காளோ அவளை சுற்றி அந்த குடத்தை அப்படி எடுத்து கொண்டு போய் அவளுக்கு முன்னாடியே போட்டு உடைச்சிட்டோம்னா இனிமே உனக்கும் எனக்கு இருக்கக்கூடிய உறவு அற்றது என்ன குடநீர் வழித்து உறவை அற்றுக்கொள்ளலாமா? அது சாஸ்திரமே ஒரு வழி சொல்றது, கடஸ்ராத்தம் இன்னும் இதற்கு பெயர். இப்போ அதை மாதிரி எனக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை அழித்து கொண்டு விடலாமே என்ன பரமாத்மா சொல்ல, உந்தன்னோடு உறவே இங்கு ஒழிக்க ஒழியாது. என்ன பண்ணாலும் ஒழிக்க முடியாதான், நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னாலையும் ஒழிக்க முடியாது, என்னாலையும் ஒழிக்க முடியாது. அதனால தான் நமக்குன்னு தெரிவிக்கிறார். உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு எங்களாலும் ஒழிக்க முடியாது, உன்னாலும் ஒழிக்க முடியாது. நாராயணன்கிற திருநாமே என்ன காட்டுகிறது? நாரங்கள் அனைத்துக்கும் ஆசிரியமாக எம்பெருமான் இருக்கிறான். நாரங்களை ஆசிரியமாக தான் கொண்டிருக்கிறான். நாரணனே நீ என்னை அன்றி இலை, நான் உன்னை அன்றி இலை. திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறாரு, என்னை விட்டு நீயும் கிடையாதுப்பா, உன்னை விட்டு நானும் கிடையாது. உனக்கு நாராயணன்கிற பெயர் பொருத்தமா இருக்க வேண்டும்னா என்ன கைவிடவே முடியாது. நான் நாரமான நான் இருந்தால்தான் நீ நாராயணன்கிற பெயரையே பெற முடியும். அப்ப நாராயணன்ற அந்த திருநாமே உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை காட்டுகிறதே. குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்னத்தை தெரிவிக்கிறார்கள். தெரிவித்து அதனால இப்ப என்ன செய்ய வேண்டும்? நீர் கண்டிப்பா ரட்சிக்க வேண்டும், இங்கு ஒழிக்க ஒழியாது. சரி, ஒருவேளை பராபதத்தில் உன் சங்கல்பத்தினால முடியாது ஏதும் இல்லை. வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வசக்தனா, அவர் நினைத்தால் எதையும் செய்யலாம். அவர் சங்கல்பிக்கிறார், இனிமே எனக்கு இந்த ஆத்மாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒருவேளை சங்கல்பித்தால் நடக்கலாம். ஆனால் அங்க வைகுந்தத்துல அந்த சக்தி இருக்கு. பராபதத்தில் அப்படி சுதந்திரனாய் எழுந்தருள் இருக்கும் அவ்விருப்பிலே இதை ஒழித்தாலும் ஒழிக்கலாம். இங்கு வந்து எங்களுக்கு பரதந்திரனாய் இருந்து ஆய்ச்சி கையில அடிபட்டு கொண்டு வெண்ணையை திருடி கொண்டு பசுமாடு கன்றுகளை பின் போய் அதை மேய்த்தால் தான் வயிறு நிறைந்ததாக திருப்தி கொண்டிருக்கக்கூடிய நீ இப்படி கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்னை நாங்கள் வந்து யாச்சிக்கிற சமயத்துல இந்த உறவை ஒழித்து கொள்ளவே முடியாது. கோவிந்தா உந்தன்னோடு உறவு நாராயணத்துவமாகிற பழைய உறவு கிடக்கட்டும், இங்கு வந்து நீ ஏற்படுத்தி கொண்ட பிரணயித்துவமாகிற உறவையும் ஒழிக்க முடியாது. நாராயணங்கிற திருநாமத்துல உறவு பார்த்தோமா, அது கூட போனாலும் போகட்டும். கோவிந்தாங்கிற திருநாமத்துல பார்த்தால் அப்ப பசுக்களை ரட்சிப்பவன், பசுக்களை ரட்சித்தால் தான் தன் வயிறு நிரம்பியதாக சந்தோஷிப்பவன். அப்ப பசுக்களை ரட்சிப்பதனால தான் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறதுன்னா அதே இடைக்குளத்தில் இருப்பவர்கள் தானே நாங்களும். இடையர்கள் மாடு கன்றுகளை மேய்த்து அவைகளுக்கு பின்னையே செல்லக்கூடியவர்கள் தானே நாங்களும். அப்ப எங்களை ரட்சித்தால் தான் உனக்கு வயிறு நிரம்புங்கிற அளவுக்கு நீ எங்களோடு சேர்ந்திருக்கிறாய். இப்ப எப்படி உறவை அழித்துக் கொள்ள முடியும்? அழிக்கவே முடியாது. மாதா பிதா பிராதா சுஹൃத்து என்று வேதத்துல தெரிவிக்கிறது. பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவஹா என்று ராமபிரானோடு நமக்கு உறவு. அதை பரதன் தெரிவிக்கிறார். பிதாமஹஸ்ய ஜகதா மாதா தாத்தாச்ச கோப்தாச்ச சுஹ்ரச்சைவ ஜனார்தனஹா என்ற இதிகாசங்களிலும் எல்லா இடத்துலையும் ஆழ்வார்களும் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று தெரிவிக்கிறார். இப்படி அந்த உறவுங்கிறது யாராலையும் ஒழிக்க முடியாதுன்னு ஆழ்வார்களும் தெரிவிக்கிறார்களே. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்தோடு உனக்கு இருக்கக்கூடிய உறவு. நீ தயையினாலே பூர்ணனாய் இருக்கையும் நாங்கள் தயனீயத்தையா பூர்ணராய் இருக்கையுமாகிற இந்த உறவை ஒழிக்க முடியாது. நீ இரக்கத்தினாலே முழுமையாக முழு இரக்க குணத்தோடு பரிபூர்ணனாக இருக்கிறாய். நாங்கள்லாம் எந்த அறிவும் இல்லாமல் பக்தியும் இல்லாமல் குறைவாளர்களாக இருக்கிறோம். அப்போ உன்னுடைய இரக்கம் எங்களிடத்துல பாய்ந்தால்தான் அது முழுமை பெறுமே தவிர அந்த இரக்கம் எங்களிடத்துல வரலைன்னா அது எப்படி முழுமை பெறும்? அப்போ எங்களை நோக்கி அந்த இரக்கம் பாய்ந்தால் அன்றோ அது முழுமை பெறுவது. நீ குறையொன்றுமில்லாத கோவிந்தனாக இருக்க முடியும். பெருமாள் குறையொன்றுமில்லாத கோவிந்தன்கிற திருநாமத்துக்கு முழு பொருளை கொண்டிருப்பவராக இருக்கணும்னா எங்களை அனுகிரகித்தால் தான் இப்போ இந்த பெயரே உனக்கு பொருத்தமாக இருக்கும். ஒருவேளை எங்களை கைவிட்டால் நீ குறையோடு கூடியிருக்கிற கோவிந்தனாக ஆகிவிடுவாய். அப்போ குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயம் எங்களை கைவிட முடியாது, எங்களை ரட்சித்தே ஆக வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். இப்போது குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்றும் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்றும் எனக்கு பெருமையை தரும் பெயரை சொல்லும் நீங்கள் ஆரம்பத்திலே எனக்கு தகாத பெயரையிட்டு அழைத்தீர்கள் என்றோ என்று இப்ப பெருமான் கோபிக்கிறான். சரி சரி, வாஸ்தவம். இப்ப பாசுரத்தை முடிக்கிற சமயத்துல குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று தெரிவிக்கிறீர்களே. ஆனா பாசுரம் தொடக்கம் நாராயணன் பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் ஓங்கி உலகளந்த உத்மவன் ஊழி முதல்வன் பற்பனாபன் என்று பெருத்த பெயர்களை சொல்லி என்ன அழைத்தீர்களே. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. எப்போ அதெல்லாம் வேண்டாம் என்னை விட்டு நான் பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் உங்களோடு சேர்ந்து இருப்பதற்கு வந்திருக்கிறேனோ அப்போ அந்த பெரிய பெயரெல்லாம் இட்டு என்னை அழைக்கலாமோ? எனக்கு பெருமையை தரும் பெயரை சொல்லும் நீங்கள் ஆரம்பத்திலே எனக்கு தகாத பெயரை இட்டு அழைத்தீர்கள் என்றோ. தமக்கு தகாத பெயரான் என் நாராயணன் ஊழி முதல்வன் இதெல்லாம் அவருக்கு தகாத பெயரானா? அதெல்லாம் வைகுந்தத்தில் இருக்கிறச்ச தகுந்த பெயர்.
கண்ணனா வந்திருக்கிற சமயத்தில் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான். இதைத்தான் ராமனும் தெரிவித்தார். ராவண யுத்தம் முடிந்த பிற்பாடு தேவர்கள் எல்லாம் நீதான் நாராயணன் என்று சொல்ல, நாராயணன் அது யார் சுவாமி, நான் தசரதனுடைய பிள்ளை, ஆத்மானம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். அதே மாதிரி கோவர்தனத்தை 7 வயசு சிறு கண்ணனாக தூக்கி பிடித்தானா. அப்போ மற்ற கோபிமார்கள்லாம் அருகே வந்து இவன் யாருன்னு தெரியலையே, மலையெல்லாம் சாதாரண பிள்ளை தூக்க முடியுமோ, இவன் தேவனா கந்தர்வனா யக்ஷனா ராட்சசனா யாருன்னு தெரியலையே என்று கேட்க, அப்ப கண்ணன் கோபித்தானா. நாகம் தேவகா ந கந்தர்வகா ந யக்ஷகா, நான் தேவனும் இல்லை கந்தர்வனும் இல்லை யக்ஷனும் இல்லை. இப்போ என்னை இந்த மாதிரி சந்தேகப்பட்டீர்களானால் அப்படியே மலையை கீழே வச்சுடுவேன், எல்லாரும் இந்த கல்மழையில சிரமப்பட வேண்டியதுதான். அகம்போ பாந்தவோ ஜாதகா, உங்களுக்குள்ள ஒருவன் உங்களுடைய பந்து உறவுக்காரன் ஏற்றுக்கொண்டால் நான் தாங்கி பிடிக்கிறேன், ஒருவேளை சந்தேகத்தோடு வந்தால் இப்பொழுதே கீழே வைத்து விடுவேன்னு சொல்ல, அனைத்தும் அத்தனை கோபிமார்களும் கையெடுத்து கூப்பி ஓ எங்களுக்குள்ள ஒருவனா எங்களுக்குள்ள ஒருவனா என்று அந்த கண்ணனை அப்படி ஆனந்தத்தோடு அணைத்து அவர்கள் எம்பெருமான அனுபவித்தார்கள்ன்ற சரித்திரம். அப்ப அங்கெல்லாம் கண்ணன் என்ன தெரிவிக்கிறார், உங்களுக்குள்ளே ஒருவன் இடையர்களுக்குள்ளே ஒருத்தன்னு தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஆசையோடு விருப்பத்தோடு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணனை இப்ப கோகுலத்து பெண்களா இருக்கக்கூடிய இவர்கள் இடைப்பெண்கள் நோன்பு ஆரம்பிக்கிற சமயத்துல நாராயணன் பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் என்ன அந்த பெயரெல்லாம் இட்டு அழைத்தால் அது பெருமானுக்கு பிடிக்காதல்லவா. அதைத்தான் இங்க பெருமான் தெரிவிக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் முதல்ல சொன்னீர்கள், அப்பொழுதே கோவிந்தன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே, இப்போ உங்களுக்கு காரியம் ஆக வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி பெயரை மாற்றி சொல்லுகிறீர்களா என்று கேட்க, அல்ல அல்ல அது அறியாத தன்மையினாலே செய்துவிட்டோம், அறியாத பிள்ளைகளோ அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். அப்போ உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய். நாங்கள்லாம் முதல்ல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அறியாத பிள்ளைகள், எங்களுடைய அறியாமையினால செய்து விட்டோம், நாங்கள் அறியாத்தனத்தாலே செய்த பிழையை பொறுக்க வேண்டியது உன் கடனன்றோ, பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு பெரியவன் சொன்னா அவனுக்கு எது முக்கியமான தன்மை, தன்னுடைய தொண்டர்களோ தன்னுடைய உறவினர்களோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் சரி போகட்டும், அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், தப்பு செஞ்சுட்டா, நான் பெரியவன் அதை மன்னிக்கிறேன், அவன் அதை கண்டுகொள்ளாமல் விட வேண்டுமா. அதே தானே உமக்கும். இப்ப நீ பரமாத்மா எங்களை நாடி வந்திருக்கிறாய்னா எங்களிடத்துல இருக்கிற குற்றத்தை எல்லாம் பாராமல் எங்களை ரட்சிக்க வேண்டுமே. நீ அப்படி அந்த குற்றம் செய்தாயே இந்த குற்றம் செய்தாயேன்னு அதையே கேட்டுக்கொண்டிருந்தால் அது உனக்கு தகாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும். ஏன் அந்த பேரை இட்டு அழைத்தோம்னா ஒரு அன்பு, ஏதோ ஒரு பாசம் ஏற்பட்டது. காதல் கடலின் மிக பெரிதால் எந்த நலவன்னால் யானுடைய அன்பு. பூதத்தாழ்வார் தெரிவிக்கிறாரே, அந்த அன்பு என்னிடத்துல உம்மிடத்துல ஏற்பட்டிருக்கேன். ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவிடத்துல இருக்கிற அன்பு எவ்வளவு பெருசா வளர்ந்துடுத்துன்னா அந்த ஆத்மாவினுடைய அளவே அல்லாமல் ரொம்ப அதிகமா விஞ்சி வளர்ந்துடுத்தான். அதுதான் சூழ்ந்து அகன்னு ஆண்டு உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அபார சூழ்ந்தாயே என்று அனைத்து தத்துவங்கள் பிரகிருதி மகான் அகங்காரம் பிரம்மம் அனைத்தையும் தாண்டி என்னுடைய அன்பு அவ்வளவு பெருசா வளர்ந்துடுத்தான். பிரம்மம் அவர் தான் இருக்கிறதுலேயே பெரிய தத்துவம். இப்போ அந்த பெரிய பரமாத்மா தத்துவத்தையும் அப்படியே விழாக்குள்ளை அவரையே அப்படியே விழுங்கி விடலாம் போல அவ்வளவு காதல் எனக்கு வளர்ந்து விட்டதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி அன்பினாலே உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும். கோவிந்தாபிஷேகம் பண்ண பெற்று அத்தாலே பெருமை பெற்றிருப்பதை அறியாத பிள்ளைகள் என்றோ நாங்கள். கோவிந்தாபிஷேகம் எப்போ நடந்தது? கோவர்தனகிரி எம்பெருமான் பிடித்தாரா? அப்போ எல்லாரும் சேர்ந்து இவன் கோவிந்தன் கோவிந்தன் கொண்டாடினார்களாம். என்னமா இவன் ரட்சிக்கிறான், எங்களுக்குள்ள ஒருத்தன்னு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இந்த பசுமாடு கன்றுகளிடத்துல எத்தனை அன்போடு இதை ரட்சித்திருக்கிறான். இது கோவிந்த பட்டாபிஷேகம். ஒரு பட்டாபிஷேகம்னா தலையில கிரீட்டம் வைக்கணும், புனித தீர்த்தங்களால நீராட்டணும். இப்ப கண்ணனுக்கு அதெல்லாம் இயற்கையில் நடந்துடுத்து. இந்திரன் கல்மழை பொழிந்தானா ஜலம் ஓஹோன்னு கொட்டின்னு இருக்கு. இவரா தன்னுடைய கையில உயர்ந்த கோவர்தனகிரி அப்படி தூக்கி பிடிக்கிறாரா? அப்ப கண்ணன் அவருடைய தலைக்கு மேல பெரிய கோவர்தனம் ஒரு கிரீட்டம் மாதிரி இருக்கு, அதுக்கு மேல மழை பெய்து கொண்டிருக்கிறதா? தூரக்கேந்து பார்த்தா ஓ கண்ணனுக்கு ஏதேனும் பட்டாபிஷேக மகோத்சவமோ, மேல கிரீட்டம் சாத்தி மேல புனித நீர் புனித நீர் கொண்டு தானே தீர்த்தமாட செய்கிறார்களா? இதென்ன பட்டாபிஷேக உற்சவமானு நினைத்தார்களாம் தேவர்கள் எல்லாம். என்ன பட்டாபிஷேகம்னா கோவிந்த பட்டாபிஷேகம். கோவிந்தன்கிற அந்த திருநாமத்திற்கு இது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. இந்த பசுமாடு கன்றுகள்
ஏதும் செய்யவில்லை என்றாலும் இத்தை ரட்சிப்பேன் என்று தானே குன்று குடையாக வெடுத்து ரட்சித்தான் அல்லவா? அப்படிப்பட்ட கோவிந்தனிடத்துல போய் கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லி அனுபவிக்கிறத விட்டுட்டு ஏதோ நாராயணன், பாயற்கடவுள், பையத்துயின்ற பரமன் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம். சற்று அறியாத்தனத்தினாலே சொல்லிவிட்டோம். இது எங்களுடைய அறியாமை மட்டும் காரணம் இல்லை, எங்களுடைய முன்னோர்களும் அப்படிதான் இருக்கா. நாங்கள்லாம் இப்போ ஆண்டாள் எப்படிப்பட்டவள்? 5 குடிக்கு ஒரு சந்ததி தானே. ஆழ்வார்களுக்கு ஒரே சந்ததி, ஒரே பெண் பிள்ளை. இப்போ ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டாலும் ஆரம்பிக்கிறச்ச எப்படி ஆரம்பிக்கிறா, முடிக்கிறச்ச எப்படி ஆரம்பிக்கிறா? திருவாய்மொழி நம்மாழ்வார் தொடங்கினார். முதல் பதிகம் முழுக்க எம்பெருமானுடைய நாமத்தையே சொல்லலை. உயர்வர உயர்நலமுடையவன்னு பரிசியா அவருடைய பெருமைகளை மட்டும் சொல்லி கொண்டிருந்தார். சுவாமி, இந்த பெருமைகளுக்கெல்லாம் கொண்டிருப்பவன் யாரான ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவர் பேர் என்னன்னா, அதைத்தான் என் பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரேன்னு 2வது பதிகத்துல இருக்காரே நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த எம்பெருமான் என்ன திருநாமத்தை சொன்னாராம். தொடங்குறச்ச நாராயணன்னு சொல்லி முடிக்கிறச்ச என்ன சொல்றாருன்னா, கோவிந்தந்தன் அடியார் குடியடியார் இவர் கோவிந்தனுக்கென்னு. இவர்களெல்லாம் யார்? இவர்களுக்கெல்லாம் அடியவர்கள். அந்த சூழ்விஷம் பணிமுகங்கிற அந்த பதிகத்துல தெரிவிக்கிறார். இவர்கள்லாம் அடியவர்கள் யாருக்குன்னா, குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்னு. கோவிந்தனான எம்பெருமானுக்குத்தான் இவர்கள்லாம் அடியவர்கள். யார் சுவாமி? வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாம் பரமபதநாதன் வைகுண்டநாதனுக்கு அடியவர்கள் இல்லையா, கோவிந்தனுக்கு அடியார்கள் என்று தெரிவிக்கிறார். அப்ப தொடங்கறச்ச நாராயணன் சொல்லி முடிக்கிறச்ச கோவிந்தன் முடிச்சாரா? ஆழ்வார்களுக்குள்ள தலைவரான நம்மாழ்வாரே இப்படிதான் சொல்லியிருக்கார். அப்ப ஆண்டாள் நாமத்திர மாத்தி சொல்ல முடியுமோ? நானும் முதல்ல அதனால தான் நாராயணன் பார்க்கடவுள் பையத்து என்ற பரமன் எல்லாம் சொல்லி இப்ப முடிக்கிறச்ச உன்னுடைய அன்பு, உன்னுடைய இந்த பாசத்தை எல்லாம் பார்த்தால் உனக்கு நாராயணங்கிற பெயரெல்லாம் பொருத்தமா இல்லை, கோவிந்தன்கிற திருநாமம் தான் உனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறதுங்கிறத இப்பதான் புரிந்து கொண்டு விட்டோம் என்கிறபடியே இதை தெரிவிக்கிறார்கள். அதே மாதிரி பெரிய திருமொழியில் பார்க்கலாமே, திருமங்கையாழ்வார் தொடங்கறச்ச நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு தொடங்கினாரா? அப்ப நான் எதை சேவித்தேன், யாரை புரிந்து கொண்டேன்? நாராயணங்கிற பரம்பொருளை அறிந்து கொண்டேன். முடிக்கிறச்ச மின்னுமா மழைதவழும் மேகவண்ணா பின்னவர்த்தம் பெருமானே அருளாயன்னு அந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது மாலேங்கிற குடந்தை கிடந்த மால் நெடியானை அடிநாயே நினைந்திட்டேனே நெடு மாலே இங்க ஏற்கனவே தெரிவித்தாளே ஆண்டாள். அப்ப மிகுந்த மையல் காதல் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் திருக்குடந்தையில சயனித்துக் கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் யாருன்னா, இவர்தான் நெடுமால் உயர்ந்த அன்போடு கோவிந்தனாக இருக்கிறவன்னு முடித்தாரா? அப்போ தொடக்கத்துல நாராயணன்னு சொல்லி முடிக்கிறச்ச மாலேன்னு முடித்தார், அன்பே உருவானவனேன்னு முடித்தாரா? நாங்களும் அதே போலத்தான் முதல்ல நாராயணன்னு சொன்னோம், மாலே மணிவண்ணான்னு சொல்லி இப்ப கூடார வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்லி அடுத்து கறவைகள் பின் சென்றுன்ற இந்த பாசுரத்துல அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தை ரட்சிப்பதற்காகவே குறையொன்றுமில்லாத கோவிந்தன் என்று இப்பொழுதுதான் உன்னை தெரிந்து கொண்டோம். உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. எங்களுடைய அறியாமையினாலே உன்னுடைய சிறு பேரான நாராயண நாமத்தை, அது சிறு பேர். ஏன்னா இப்ப கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல எதை விரும்புகிறாரோ அதுதான் பெரிய பேர். நாம எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு திருவுள்ளத்துக்கு எது பிடிக்குமோ அதை பார்க்கணும். அவர் வைகுந்தத்தில் இருக்கிறச்ச அவருக்கு நாராயணங்கிற பெயர் பொருத்தமா இருக்கும், பிடிக்கும். ஆனா தான் அதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் என்னை இப்படி பெருமைன்னே சொல்லி பெருமையுடையவனே தெரிவிக்கிறார்கள். நான் எவ்வளவு எளியவன்கிறத காட்டுவதற்காக கீழே வந்திருக்கிறேன். இங்க வந்து என்ன போய் மறுபடியும் பெரியவன் சொன்னா அவருக்கு பிடிக்குமா? அதனால இங்க வந்தா இடைப்பிள்ளையே வா, கண்ணா இங்க வா, மணிவண்ணா இங்க வா, முத்தே இங்க வான்னு இப்படிதான் கூப்பிடணுமா? அவன் கையால் அடி வாங்கினவனே, நீ வெண்ணை திருடினவனே, இப்படியெல்லாம் சொல்லி அழைத்தால் அவருக்கு இன்னும் ஆனந்தம் அதிகரிக்குமா? இதைத்தான் எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். அப்போ இதுதான் அவருக்கு பெரிய பெயரம். நாராயணன், வாசுதேவன் இதெல்லாம் பெரிய பெயர் இல்லை, கோவிந்தன், கோபாலன் இதெல்லாம் தான் அவருக்கு பெரிய பெயர். அப்ப சிறு பேர் எது? முன்னாடி அழைத்த அந்த திருநாமங்கள். அதை அழைத்ததற்கு இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறார்கள். சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. சீரி அருளுதல், கோவப்படாதே, சீராதேன்னு சொல்லணும். சீரி அருளாதேன்னு ஏன் தெரிவிக்கிறார்னா, எம்பெருமானுடைய சீற்றம் அருள் தான். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனின்ன செங்கன்மால். எம்பெருமான் எதற்கு சீறுகிறான்? அடியார்களிடத்துல யாரோ அபச்சாரப்பட்டால் அப்ப சீறுகிறான். அந்த கோபமே நமக்கு ரட்சகம். பகவத ஸ்வராயை நமஹா என்ன எம்பெருமான் வேகமாக விரைந்து ஓடி வந்தானா, கொண்ட சீற்றம் உண்டு உளது என்று அறிந்து அடியனேனும் உன் அடியினை அடைந்தேன் அணிபொழுது திருவரங்கத் தம்மானேன்னு பாசுரம் 7 ஏதலன் அந்த பதிகத்திற்கு அடுத்து தெரிவிக்கும் பொழுது எம்பெருமான் அந்த முதலையினிடத்துல ஒரு பெரிய கோபத்தை கொண்டாராம். கொண்ட சீற்றம் உண்டு உளது. எவ்வளவு பெரிய கோபம், எவ்வளவு பெரிய கோபம்! வைகுந்தத்திலேருந்து புறப்பட்டு வந்து இந்த முதலை அழிக்கணுங்கிறதுக்காக என்ன வேகம், என்ன துடிப்போடு வந்தார் சுவாமி. ஒரு நீர் புழு முதலை பரமாத்மாவுக்கோட ஒப்பிடுறச்ச இந்த முதலை ஒண்ணுமே இல்லை. முதலை அழிந்து போகிறது அப்படின்னு வாயால் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால்
அப்பவே அது அழிந்து போயிருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்து கருடாழ்வாருடைய வேகத்தையும் பொறாமல் அவனையும் தூக்கி தோல்ல இட்டு கொண்டு தான் ஓடி வந்து மடுக்கரையில் நின்று எவ்வளவு தூரம் யானையினுடைய காலு முதலினுடைய வாய்க்கு போயிருக்குன்னு பார்த்து கரையில தூக்கி வச்சு சரியா அதனுடைய கழுத்தை பார்த்து குறியிட்டு தொட்டபடையட்டும் தோளாத வெண்ணியான்னு அந்த அட்டபயகரத்தினான எம்பெருமான் தன்னுடைய சக்கரத்தை ஏவி முதலினுடைய வாயை அறுத்த பிற்பாடுதான் சீற்றம் தணிந்ததான். அப்ப இவ்வளவு கோபத்தோடு செய்திருக்கிறாரே என்னால் அடியவனான கஜேந்திர ஆழ்வானிடத்தில் அவன் அவசாரப்பட்டான். அந்த யானைப்பட்ட துயர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இத்தனை கோபம் கொண்டானா. அப்ப அடியாருக்கு துன்பம் ஏற்படுகிறதுங்கிறதுனால ஏற்படக்கூடிய கோபம் நமக்கு ரொம்ப அதுதானே வேண்டும். யாரெல்லாம் நம்ம எதிர்க்கிறார்களோ, நமக்கு எதிரிகளா இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து எம்பெருமான் கடிந்து கோபம் கொள்ளுகிறான். அது உண்மையில அருள் தானே. இப்போ பிரஹ்லாதனிடத்தில் அபசாரப்பட்டான் ஹிரண்யகசிபு. அந்த ஹிரண்யகசிபுனிடத்தில் அத்தனை கோபத்தை காட்டினார். ஆனால் பிரஹ்லாதனிடத்தில் எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தினார், எவ்வளவு கருணையை காட்டினார். அப்போ அவருடைய சீற்றமும் நமக்கு அருள்தான். அதைத்தான் சீறி அருளாதே என்று பிரார்த்திக்கிறார்கள். எம்பெருமானே, நீ சீறி அருள வேண்டாம், இப்போ எங்களிடத்துல குளிர்ந்து அருள். போன பாசுரத்துல தான் கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள எங்களிடத்துல சீற்றத்தை காண்பித்தால் எப்படி? சீற்றத்தோடு அருளுதல் இப்பொழுது வேண்டாம். அது எங்களிடத்துல யாரான அபசாரப்பட்டால் அவர்களிடத்த சீற்றத்தை காட்டு, எங்களிடத்துல காட்டாதே. செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞால நாதனே. நாங்கள் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நற்றமாக கொள். இது யாரால கொள்ள முடியுமா? ஒரு அலுவலகத்துக்கு போறோம்னா அவர்கள் சொல்ற அந்த கட்டாயப்படி இப்படி வேலை செய்தால்தான் நமக்கு ஊதியம் கிடைக்கும். நாம எதையோ காரங்கள் எல்லாம் மாத்தி சொன்னா வேலையை விட்டே நீக்கிடுவான். ஆனால் எம்பெருமான இடத்துல பக்தியோடு செய்கிறோம்னா சரியா இந்த புஷ்பமாலை இப்படி இருக்கணும், ஏதானும் கொஞ்சம் மாறி இருந்தால் கிடையாது, கோலம் சரியா போட்டிருக்கணும், சரியா பாசனங்களை சொல்லியிருக்கணும், நாமங்களை சரியா சொல்லியிருக்கணும், ஒரு கர்மத்திலையும் ஒரு நழுவுதல் இல்லாமல் காலையிலிருந்து இரவு வரை எல்லாம் சரியா செய்திருக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் பெருமான் மகிழ்ந்து நமக்கு கொடுக்கிறாரான்னா, நீ எதை செய்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். காயேன வாச்சா மனசா, என்னை எப்படி எந்த குற்றங்கள் இருந்தாலும் அனைத்தையும் எம்பெருமானிடத்துல அன்போடு சமர்ப்பித்தால் அது அத்தனை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான் அல்லவா? அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். இறைவா நீ தாராய் பறை சீறி அருளாதே. எம்பெருமானே நீ சீறி அருளாதே. ஏன்னா நீ இறைவன். நீ எப்போ இறைவனாக இருக்கிறாயோ நீ சீறி அருளாமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண எஜமானர்கள் தலைவர்கள் வேண்டுமானால் சீரலாம், எப்போ வேணுமோ அப்போ அருளலாம். உண்மையிலே இவர்களுக்கு அருளே தெரியாது, எவ்வாறு கோவித்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த உலகத்து தலைவர்கள். ஆனால் நீ இறைவனாக இருக்கக்கூடிய நீ அருளாமல் இப்படி சீற்றம் கொண்டிருக்கலாமா? இறைவா தாராய், நீ உன்னுடைய சேஷித்துவத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேணுமாகில் எங்களுக்கு பறை தருவாயாக. இறைவன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சேஷி, தலைவன் என்று அர்த்தம். அப்ப எப்ப தலைவனாக இருக்கிறானோ தொண்டர்களுக்கு கொடுத்தால் தானே தலைவன். சுவாமி தலைவன் தலைவன் பேர் வச்சுருக்கார், ஆனால் கீழே எந்த தொண்டர்களுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார்னா அவனை யாரும் தலைவனே மதிக்க மாட்டார். தலைமைங்கிறதே போய்விடும். அப்போ பரமாத்மா இப்போ தலைவன் இருக்கணும்னா ஜீவாத்மாக்களுக்கு அவர் அருளினால் அன்றி அவருக்கு தலைவன்கிற பெயரே பொருத்தமாக இருக்காது. அதைத்தான் இப்போ ஆண்டாள் சொல்கிறான், நீ இறைவனாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு அருளித்தான் ஆக வேண்டும். சீற்றத்தோடு அருளாமல் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறை. இவர்கள் கேட்பவற்றை ஆராய்ந்து கொடு என்று நப்பிண்ணை பிராட்டியை காட்டினானா. உடனே எம்பெருமான் சொன்னா, நப்பிண்ணை பிராட்டியை பார்த்து இவர்கள்லாம் வந்து கேட்கிறார்கள், என்ன வேணுமோ நீ பார்த்து கொடுன்னு அவளிடத்துல சொன்னாளா. இறைவா நீ தாராய் பறை. அவள் கொடுப்பது அவள் முன்னாடியே கொடுத்துட்டா. புருஷகாரமாக இருந்து அவள் செய்ய வேண்டியது அப்பொழுதே செய்து விட்டாள். இப்போ உபாயமாக இருந்து செய்ய வேண்டியது உன்னுடைய கிருத்தியமே தவிர அவளுடைய காரியம் என்று நீ கொடுக்க வேண்டும். அவள் செய்யும் புருஷகார கிருத்தியத்தை அவள் செய்து விட்டாள். நீ செய்ய வேண்டிய பலப்பிரதானமாகிற காரியமே செய்யப்படாமல் உள்ளது என்கிறார்கள். நீ தாராய், நீ தந்தாலொழிய வேறு கதி இல்லை. சைதன்ய காரியமான ருச்சியும் ஸ்வீகாரமும் எங்களுக்கு ஸ்வரூபத்திலே புகும். ஆகையாலே உபாயம் என்று பேரிடலாவது எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. அப்போ பெருமான் கொடுத்தால்தான் நமக்கு இந்த பிராபியம் கிட்டுமே தவிர நம்முடைய முயற்சி ஏதும் சாதனம் அன்று. அப்போ நீ தாராய்னு பிரார்த்திக்கிறார்கள். நாராயணனே தருவான் என்று தெரிவித்தது அது முதல்ல ஞான பகுதி. அவர் கொடுப்பார் சுவாமி, அவர் தான் கொடுக்கறதுக்கு சக்தர். அவர் எப்போ கொடுப்பார்? நான் கொடுன்னு பிரார்த்தித்தாதானே கொடுப்பார். புருஷார்த்தம்னு சொன்னால் புருஷனாலே பிரார்த்திக்க தகுந்தது. அப்போ நாம பிரார்த்திக்கணுமா, எம்பெருமானே நீயே உபாயமாக இருக்கிறாய், எனக்கு இந்த பிராபியத்தை கொடு என்று பிரார்த்திக்க வேண்டும். பறை, இறைவா நீ தாராய் பறை. பறைன்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வெறும் பறை வாத்தியம் அன்று. பறை யாதென்பதை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார்கள். இப்போ வெறும பறைன்னு தெரிவிக்கிறார்கள். ஊரார்களுக்கெல்லாம் இப்போ பறை வாத்தியத்தை வாங்கி கொண்டு நோன்பு நோக்க வேண்டும். அது அவர்களுடைய ஒரு விருப்பம். அதனால பாசுரத்தில் பறைன்னு சொல்லி நிறுத்துகிறார்கள். ஆனால் இந்த பறை என்ன? இப்போ உபாயமாக எம்பெருமானை பற்றி விட்டார்கள். இந்த பறைன்னு சொல்லக்கூடியது என்ன? எங்களுக்கு கைங்கரியம்.
உன்னிடத்திலே விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து உன்னை அனுபவித்து செய்யக்கூடிய கைங்கரியத்தை தான் பறை என்று சொல்லுகிறேன். அதை அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார்களாம். ஆகையினாலே அத்தை இங்க விவரிக்கவில்லை. ஆக இந்த பாசுரத்துல முழுக்க என்ன பார்க்கிறோம்னா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம்னா எங்களை பார்த்தாலும் நீ காரியம் செய்ய வேண்டும். இவ்வளவு ஒன்றும் அறியாதவர்களா தாழ்ந்தவர்களா இருக்காளா, அதனால எம்பெருமான் செய்தே ஆக வேண்டுமா? சரியா? அவர் எப்படி இருக்காருன்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தனா இருக்காரா? அப்ப அவரை பார்த்தாலும் காரியம் செய்தே ஆக வேண்டும். எங்களை பார்த்தாலும் நீ அனுகிரகித்து தான் ஆக வேண்டும். உன்னையே நீ பார்த்து கொண்டாலும் அனுகிரகித்து தான் ஆக வேண்டும் என்று அத்தை விவரிக்கிறார்கள். ஆசிரயன சௌகரிய ஆபாதகமான 4 குணங்களையும் அனுசந்திக்கிறார்கள் இந்த பாட்டிலே. பகவானை ஆசிரயிப்பதற்கு வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்வம், சௌலபியம் 4 வேண்டும்னு பார்த்தோமே. நம்மிடத்துல குற்றத்தையே குணமாக கொள்ள வேண்டும். நாங்கள்லாம் குற்றத்தோடு கூடியிருப்பவர்களா? ஆமாம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து. அப்போ எங்களுடைய குற்றத்தையே எம்பெருமான் குணமாக கொள்ளுகிறான். இறைவான்னு சொன்னா அப்போ அவர் சுவாமியா இருக்காரு, அவர் தானே தலைவனா இருக்கார். நாங்கள்லாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறோம். சுவாமியா இருப்பவர் தானே சொத்தை ரட்சிக்க வேண்டும். ஆகவே நீர் தான் ரட்சிக்க வேண்டும். கோவிந்தா என்கையாலே சௌலபியம். எவ்வளவு ஆடு மாடுகளுக்கு கூட பின்னாடி போகிறான்னா என்ன எளிமை, என்ன எளிமை. யாரோ நித்திய சூரிக்கு மட்டும்தான் முகம் கொடுப்பார். இல்லை சுவாமி, இந்த பசுமாடு கத்தினா கூட ஓடி வந்துடுவார்னா என்ன எளிமை. அப்போ எளிமைங்கிற அந்த குணம் தெரிகிறது. சௌசீல்யம், வாத்சல்யம், சௌலபியம், சுவாமித்வம் என்று அனைத்தும் இதில் தெரிகிறதா? அப்படிப்பட்ட எம்பெருமானே நமக்கு தஞ்சம் என்று பற்றி அவரிடத்துல பிராப்தியத்தை பிரார்த்திக்க வேண்டும். அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். அப்போ தங்களுடைய ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதித்வத்தையும் சொன்னார்கள். எங்க கையில ஏதும் இல்லை, அகிஞ்சனன். எங்க கையில ஏதோ கைமுதல் இருந்தால் கிஞ்சித் இருக்குன்னு அர்த்தம். எங்களிடத்துல சாதனமே இல்லையா? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம்னா ஏதும் கைமுதல் இல்லை. ஆகிஞ்சன்யத்தை வெளியிட்டார்கள். அனன்ய கதி, நாங்கள்லாம் அதற்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு என்ன கதி இருக்கு? அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம். இந்த குலத்துல வேற பிறந்திருக்கோம், சுத்தமா அறிவே இல்லை. அப்ப எங்களுக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை என்ன அத்தை தெரிவித்தார்கள். சரி, உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று சொல்வதனாலே சரண்யத்துவத்தை அனுசந்தித்தார்கள். உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு சரண்யன் இல்லை, பற்ற தகுந்தவன் பார்த்தால் குறையொன்றுமில்லாத கோவிந்தனை தவிர வேறு யாரையும் பற்றவும் முடியாது. அப்ப எம்பெருமானுடைய சரண்யத்துவத்தை தெரிவித்தார்கள். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுங்கிறதுனால சம்பந்தத்தை சொன்னார்கள். எங்களிடத்துல ஏதும் இல்லை, அனன்யகதித்வம் ஆகிஞ்சன்யம். எம்பெருமான் தான் பற்ற தகுந்தவன், சரணமடைய தகுந்தவன். சரி, அப்படி எம்பெருமான் சரணமடைய தகுந்தவன்னா சம்பந்தம் இருக்கா? நமக்கும் அவருக்கும் இருக்கே. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ன சம்பந்தத்தை சொன்னார்கள். சரி, சம்பந்தம் இருந்ததுன்னா எம்பெருமான் நமக்கு அனுகிரகிக்க வேணும்னு என்ன? அவர் குற்றத்தையே குணமாக கொண்டு அனுகிரகிப்பார். அபராத க்ஷாமனம் செய்கிறார்கள். அறியாதே சீரி அருளாதே இறைவா, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதே, நீ கோச்சிக்காதே, எங்களை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதினாலே க்ஷாமனம், எங்களிடத்துல மன்னிப்பை காட்டுவாய், எங்களை தயையோடு நோக்குவாய் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்ப சரணாகதர்களுக்கு இருக்க வேண்டிய சம்பாவித சுவாவங்கள் இவை. ஒரு சரணாகதி செய்ய வருகிறோம்னா என்னிடத்துல ஏதும் இல்லை, உன்னிடத்துல தான் எல்லாம் இருக்கு, நான் செய்த குற்றத்தை எல்லாம் நீ மன்னிக்க வேண்டும், எனக்கும் உனக்கும் விட்டு பிரியாத உறவு இருக்கு, இதெல்லாம் சொல்லிக்கொண்டு சரணாகதி செய்ய வேண்டுமா? ஆனுகூல்யஸ்ய சங்கற்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி என்றது சாஸ்திரம் தெரிவிக்கிறது. எம்பெருமானுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், எம்பெருமானுக்கு பிடிக்காதிலிருந்து நான் விலகி விடுவேன், இதெல்லாம் சொல்லிக்கொண்டு சரணாகதி செய்ய வேண்டும். அப்போ நீ தான் எங்களுக்கு நடுவே வந்து பிறந்திருக்கிறாயின்னு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உனக்கு பிடித்ததை இனிமே செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். இதுவரைக்கும் என்னென்னமோ செய்து விட்டோம், அதற்கெல்லாம் உன்னிடத்துல மன்னிப்பு பிரார்த்திக்கிறோம். நீ எங்கள் குலத்திலே வந்து பிறந்திருக்கிறாய், அப்போ உறவு உன்னோடு இருக்கக்கூடிய அந்த உறவு ஒழிக்கவே முடியாது. அதையும் சொல்லி நாங்கள் செய்த குற்றத்தை எல்லாம் நீ சீறி அருளாமல் எங்களை அனுகிரகித்தே தீர வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம் இது. உபாயத்தை நிஷ்கர்ஷிக்கக்கூடிய பாசுரம். அடுத்து 29 இன்றைய நாள் பாசுரத்துல எம்பெருமானிடத்துல கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள். பறை பறை பறைன்னு பாசுரத்துலலாம் சொல்லிகிட்டே வந்தாளே. முதல் பாசுரத்திலிருந்து பறை தருவான்னு சொல்லி கொண்டு வந்தாளா? அந்த பறைனா என்ன? வெறும் வாத்தியம் அன்று, நோன்புக்கு உண்டான ஒரு உபகரணம் மட்டும் இல்லை, ஜீவாத்மாவுக்கு தகுதியான புருஷார்த்தம். இந்த ஜீவாத்மா எம்பெருமானையே சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய அந்த பயன் புருஷார்த்தத்தை தான் பறை பறைன்னு தெரிவிக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய நாள் பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்து, எம்பெருமானே நீர் தான் அந்த பறையும் கொடுக்க வேண்டும். யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவரே தானே நமக்கு பயனை கொடுக்கணும். சரணாகதி இவரிடத்துல சுவாமி,
பலன் இன்னொருத்தர் கொடுப்பார் அப்படிலாம் இல்லை. யாரை சரணமாக பற்றுகிறோமோ அவரே தானே பலன் கொடுக்கக்கூடியவர். அப்படி பலனை கொடுக்கக்கூடியவரிடத்துல பலனை பிரார்த்திக்கணும். உண்மை சரணாகதி பண்ணேன், எதற்கு சரணாகதி பண்ணேன்? ஏன்னா சரணாகதி எதற்கு வேணாலும் பண்ணலாம், எந்த பலனுக்காகவும் சரணாகதி பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணம் முதலான அந்த கிரந்தங்கள்ல இதற்கு எந்த நியமம் இல்லை. தேச நியமம், கால நியமம், வஸ்து நியமம், பிரகார நியமம், எந்த கட்டுப்பாடும் இல்லையா. எப்ப வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எதற்கு வேண்டுமானாலும் சரணாகதி செய்யலாம். ஒரே ஒரு நியமம் இருக்கு, விஷய நியமமே உள்ளது. பரமாத்மாங்கிற அந்த விஷயத்துல மட்டும்தான் சரணாகதி பண்ணணுமே தவிர எதிர் வீட்டுக்காரர் ரொம்ப சுலபமா இருக்கார் சுவாமி, அவர் காலில் விழுந்துடலாமா, என்னுடைய முதலாளி எனக்கு நன்னா துட்டு கொடுக்குறாரு, சம்பாதிக்கிறதுக்கு செல்வத்தை கொடுக்குறார், ஊதியம் கொடுக்குறார், அவரை போய் காலில் பத்தலாமான்னா அப்படியெல்லாம் பற்ற முடியாது. விஷய நியமம் பரமாத்மாவின் இடத்துல மட்டும்தான் ஜீவாத்மா சரணாகதி செய்ய முடியுமே தவிர வேறு யாரிடத்திலும் செய்ய முடியாது. அப்ப எந்த பலனுக்காகவும் செய்யலாம்னு இருக்கிறதே. நாம் எம்பெருமான் இடத்துல துவயத்தினுடைய முதல் வாக்கியத்தை சொன்னால் பெருமாள் மனசு படபடன்னு அடிச்சுக்குமா. ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே, சரணாகதின்னு வந்துட்டான் இவன், இந்த சரணாகதிக்கு எதை பலனா கேட்க போறான்னு தெரியலையே. இந்த இடத்துல நிலம் வேண்டும், இந்த இடத்துல இவ்வளவு முதலீடு பண்ணிருக்கேன், அது நன்னா இருக்கணும், இப்போ எனக்கு குழந்தை பிறக்கணும், அல்லது என்னுடைய குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும் என்ன எதையோ கேட்க போகிறானா. இல்லை, இது ஏதும் வேண்டாம். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுமதீதே நம்மாழ்வார் பிரார்த்தித்தாரு. அதை மாதிரி என்னுடைய திருவடிகள் வேண்டும்னு கேட்க போகிறானா, இல்லை உலகத்துல அது வேண்டும் இது வேண்டும்னு கேட்க போகிறானான்னு தெரியலையேன்னு பெருமாள் துடிப்பறான். அப்ப எம்பெருமானுக்கு மாசுச்சஹா, கவலை கொள்ளாதே நான் உன்னையே பிரார்த்திக்கிறேன்னு சொல்லுவதுதான் துவயத்தினுடைய உத்தர வாக்கியமா. முதல் வாக்கியத்துல பெருமானத்துல சரணாகதி பண்ணிட்டோம், உடனே அவர் கவலை வந்துடுமா. எதற்காக இவன் பண்ணான்னு தெரியலையே, என்ன பலனை கேட்க போறான்னு தெரியலையே துடிக்கிறச்ச ரொம்ப நேரம் துடிக்க விடக்கூடாது. உடனே கவலைப்படாதே, உன்னையே பிரார்த்தித்தேன் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்ன உனக்கும் நாச்சிமாருக்குமாக சேர்ந்து எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும். இதுதான் இந்த அடிமைக்கு புருஷார்த்தம்னு அவரிடத்துல பிரார்த்திக்கணுமா. அதைத்தான் இப்ப அடுத்து 29வது பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியாரும் பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை என்ன என்பதையும் மேற்கொண்டு எப்படி இந்த பிராபியத்தை எம்பெருமான் கொடுத்து ஆய்ச்சிகள் கோபியர்கள் ஆண்டாள் அனைவரும் அந்த எம்பெருமானை எப்படி அடைந்தனர். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை பறையாகிற அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெற்றும் விட்டார்கள். 29வது பாசுரத்துல பிரார்த்தித்தால் உடனே கால விளம்பமே இல்லாமல் அடுத்த பாசுரத்திலே எம்பெருமான் கொடுத்து விட்டான். அப்படி கொடுத்து அவர்கள் பெற்று எப்படி அந்த ஆனந்தத்தை அடைந்தார்கள் என்று தெரிவிப்பதுதான் 30வது பாசுரம். ஆக இந்த 2 பாசுரத்தினுடைய அர்த்தம் 30 பாசுரத்தினுடைய அர்த்தம். ஏன்னா 30ம் தப்பாமே என்ன அந்த பாசுரத்துல வருதா. அப்ப ஒவ்வொரு பாசுரத்திலும் ஏதோ முக்கியமான அர்த்தம் இருக்கு. ஏன் சுவாமி 30 பாசுரமும் சொல்லணும்? ஏதாவது 2 பாசுரத்தை விட்டு 28 பாசுரம் மட்டும் கேட்டால் போராதா, அதை மட்டும் அனுபவித்தால் போராதான்னா போராது. ஒரு அழகான நவரத்ன மாலை இருக்கு. அந்த 9 ரத்னத்துல ஒரு ரத்னத்தை மாத்திரம் எடுத்துட்டா அதற்கு நவரத்னம்னு பேர் வருமா? அதனுடைய அழகு போயிடும், நவரத்னம்ங்கிற பெயரும் போயிடும், அதற்கு இருக்கிற பெருமையும் போயிடும். அதே மாதிரி சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமேன்னு ஆண்டாள் தெரிவித்திருக்கிறான்னா ஒரு பாசுரத்தையும் விடக்கூடாது. எல்லா பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் மனசுல கொண்டால்தான் ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொன்றுத்துலையும் அப்படியே ஒரு பிடிப்பிடியா நமக்கு உணவு ஊட்டுமா போலே. ஒரு தாய் குழந்தைக்கு சிறுக சிறுக எப்படி உணவு ஊட்டுவாளோ அதே மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலையும் துளி துளியா நமக்கு சிறந்த அர்த்தங்களை ஆண்டாள் உபதேசித்திருக்கிறாள். அப்ப அனைத்தையும் அறிய வேண்டும். அந்த அர்த்த விசேஷங்கள் என்ன? இறுதியாக ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை எப்படி திருக்கல்யாணம் செய்து கொண்டாள், எப்படி அந்த திருக்கல்யாண வைபவத்தை தானே கனவுளை கண்டு அனுபவித்தாள். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்னான் என்னதிர் என்ன பாசுரத்துல நேரடியாக அப்படி ஒரு திருமணம்ங்கிறது நடைபெறாவிட்டாலும் தன்னுடைய சொப்னத்திலேயே எம்பெருமான் அனைத்தையும் காட்டி கொடுத்தார். அந்த சரித்திரம் என்ன? எப்படி ஆண்டாள் நாச்சியார் கோதை நாச்சியார் கண்ணனம்பெருமானை அடைந்து அனைத்து கைங்கரியங்களையும் பெற்றாள் என்ற அந்த சரித்திரத்தையும் நாளைய தினம் இந்த தடவை அனுபவித்து திருப்பாவை உபன்யாச சாற்றுமறை அது நாளைய தினம் 4 மணிக்கு தொடங்கி 6 மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது. அனைவரும் வந்து அந்த அர்த்த விசேஷங்களையும் கேட்டு அடியேனையும் ஆசீர்வதிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். இவ்வளவு நாள் பொறுமையாக வந்து இத்தனை நாள் கேட்ட அடியவர்கள், அன்பர்கள், பாகவதோத்தமர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய அந்த நன்றி பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு இனி நாளைய தினம் சாற்றுமறை தினமா இருக்கிறதுனால அதற்கும் தப்பாமல் அனைவரும் வந்திருந்து எழுந்தருளி இருந்து கேட்டு அடியேனையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். தற்பொழுது இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு முடிவுறுத்துகிறேன்.
சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மத்தனங்காமங்கள் மாற்றேலோ ரெப்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.